குளோப் 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூத்த தமிழ் தேசியவாதியும், தமிழறிஞருமான, வரலாற்று ஆசிரியருமான திரு சாரங்கபாணி அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தங்களுக்கும் தங்களது ஊடகமான குளோப் 360 என்ற ஊடக பணியாளர்களுக்கும் அந்த ஊடகம் சார்ந்த நேயர்களுக்கும் பையந்தழிவு வாழ்கின்ற தமிழ் உறவுகளுக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. சமீபத்துல புகழ்பெற்ற வழக்கறிஞர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் ஒரு வலையொலிக்கு அளித்த பேட்டியில தெலுங்கர்கள் தான் தமிழ்நாட்டை முன்னேற்றினார்கள். தெலுங்கு மன்னர்கள் தமிழ்நாட்டிற்கு நிறைய அர்ப்பணிப்புகளை செஞ்சிருக்கிறாங்க, தியாகங்களை செஞ்சிருக்கிறாங்க. அவங்களாலதான் தமிழ்நாடு முன்னேறிச்சு. கச்சத்தீவு கூட தெலுங்கு மன்னர்கள் கொடுத்ததுதான். பல்வேறு கோவில்கள் தெலுங்கு மன்னர்கள் கட்டியதுதான். இப்படி ஒரு பெரிய பட்டியலே போடுறாரு. முதல் கட்டமா அவருடைய கருத்துக்களை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஐயா ராதாகிருஷ்ணர் அவர்களுடைய பதிவு குறைஞ்சது அவர் அந்த தெலுங்கு மொழி சார்ந்த குடும்பத்துல பிறந்தவர். இந்த அளவுக்கு கூட அவர் பதிவு போடலைன்னாக்க அவரை பொறுத்த வரைக்கும் அது இனத்துரோகமா மாறிடும். அதனால அவர் சொன்ன தரவுகள் நிறைய தரவுகள் கொடுத்தாரு. தரவுகள் உண்மை. ஆனா தரவுகளுடைய விளைவு அவர் சொன்னாரு பாருங்க, தமிழர்களுக்கு பயன் கொடுத்ததுன்னு. அங்கதான் இருக்கு சிக்கலே. எதெல்லாம் தமிழர்களுக்கு இப்ப கோயிலை கட்டாங்கன்னா கட்டினாங்க, ரோடு போட்டாங்களா, சாலை போட்டாங்கன்னா போட்டாங்க. ஆனா எது எல்லாம் தமிழ் மக்களை அடக்கி ஆளவும் ஒடுக்கி ஆளுவதற்கும் அவர்கள் பயன்படுத்திய திட்டங்களை எல்லாம் இவர் என்னன்னாக்கா தமிழ் மக்களுக்காக பண்ணனாருங்க அப்படிங்கிற வகையில அந்த தரவை கொடுத்திருக்காரு. அது நாயக்கருடைய ஆட்சி காலத்தை நீங்க விரிவா பேசணும்னா அதுக்கு தனியா நான் மணிக்கணக்கில் பேசி ஆகணும். மதுரை நாயக்கம், செஞ்சி நாயக்கம், தஞ்சை நாயக்கம், ஒவ்வொரு நாயக்கமும் என்ன பண்ணுச்சு, அதுல குறிப்பா தஞ்சை நாயக்கம் விஜயராக நாயக்கர் காலத்திலையும், மதுரையில சமகாலத்தில் ஆண்ட சொக்கநாத நாயக்கன் காலத்திலையும் எப்படி பிராமணிய மேலாண்மை மேலோங்கி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பேசணும்னா நிறைய தரவுகள் இருக்கு. இப்ப அவரு என்ன பேசினாருங்கிற கருத்துக்கு முதல்ல விடை சொல்லிடுறேன், அப்புறம் உங்களுடைய கேள்விக்கு நான் வரேன். சோழ பாண்டியருடைய போர் அங்க மதுரையில நடந்தது, துலுக்கர்களுடைய கொடுங்கொன்னு இருந்தது, இதெல்லாம் உண்மைதான். சோழ பாண்டியர் போர் நடக்கல. இங்க பாண்டியர்களாலேயே அண்ணன் தம்பிக்குள்ளால பிரச்சனை அதுல ஒருத்தவருக்கு துணையா சோழ அரசு நின்னுது. சோழ அரசு எல்லாம் அப்ப வீழ்ச்சி விட்டுட்டது. சோழ அரசுனா ஒரு சின்ன சிற்றரசு மாதிரி பழையாறையில இருந்தது. அதுதான் அவங்க படை கொஞ்சம் ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சது. இப்ப இன்னொருத்தருக்கு படைப்பலம் இல்லைங்கும் போதுதான் அவரு டெல்லி சுல்தான் கிட்ட உதவி கேட்கிறாரு. 36 கிபி 1336 அந்த காலகட்டத்திலேயே துலுக்கர்கள் மதுரையை கைப்பற்றிட்டாங்க. இங்க விஜயநகர படையெடுப்பு, குமார கம்பனன் படையெடுத்து போனது 70. இதுக்கு இடையிலேயே 30-35 வருஷம் இருக்கு, ஆண்டுகளுக்கு. அவ்வளவு நிலைமை அங்க இருக்கு. இப்ப அதுக்கு அடுத்தது தெலுங்கர்கள் எல்லாமே நாயக்க மன்னர்கள்ங்கிற பதிவு கொடுக்கிறாரு. வந்த தெலுங்கர்கள் எல்லாமே நாயக்க மன்னர்கள் அப்படிங்கிறாரு. இவருக்கு எப்படி சொல்றாருன்னு நம்மளுக்கு புரியல. வந்தவன் பூரா மன்னனா இருந்தா அப்புறம் ஏன் ஒரு மன்னன் பெற போடுறீங்க? தெலுங்கர்கள் வந்தது பூராமே ராஜான்னா அப்ப ஆயிரக்கணக்கான ராஜா இல்ல தமிழ்நாட்டுல இருந்திருக்கணும். அப்ப நீங்க வரும்போது திருமலை நாயக்கர், சொக்கநாத நாயக்கர் அப்படின்னு அந்த படைவரிசையை நீங்க சொல்றீங்கல்ல. முதல் நாகம நாயக்கன், அதுக்கடுத்து விஸ்வநாத நாயக்கன், அதுக்கடுத்து குமார கிருஷ்ணப்பன், திருமல நாயக்கன், சொக்கநாத நாயக்கன், மங்கம்மாள், விஜயரங்க சொக்கநாதன், மீனாட்சி, இப்படி அந்த ஆட்சி தொடருது. இப்ப இவங்க ஒரு 10 பேர் 15 பேர் தலைமுறை தானே வருது. ஆனா இங்க இருக்கிறது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் தெலுங்கர் மக்கள் இருக்காங்களா? அப்ப இவ்வளவு பேரும் மன்னர்னாக்கா ஒரு 2000 மன்னர் 3000 மன்னர்ல இருந்திருக்கணும். அது அல்ல. விஜயநகர படையெடுப்பு தமிழகத்தின் மேல் நடந்தது. இப்ப படை தளபதிகள் வந்தவங்க மன்னர்கள் கிடையாது. ஹரிகரன் புக்கரனுடைய அரசு, விஜயநகர அரசு தோற்றுவிக்கப்பட்ட பிறகு அங்கிருந்து குமார கம்பனனுடைய படைதான் அங்க படையெடுத்து வருது. அந்த படை படை தளபதிகள் அங்க வரவங்க
அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு வந்து விஜயநகர ஆட்சிக்கு உட்படுத்தப்படுது. அப்ப மேலாண்மை விஜயநகர ஆட்சி தான். அப்ப தமிழ்நாட்டை வந்து அவங்க 3 குறுநாடுகளா பிரிக்கிறாங்க. மதுரை நாயக்கம், தஞ்சை நாயக்கம், செஞ்சி நாயக்கம் அப்படின்னு 3 குறுநாடுகளா பிரிச்சு, நாயக் அப்படின்னா தலைமை, சபாநாயகர், அவை தலைவர். அந்த பகுதிக்கு இப்ப ஆளுநர்னு சொல்றோமா அப்படிதான். பேரரசுக்கு ஒரு அதிகாரி. அப்படிதான் வந்து விஜயநகர அரசு இங்க 3 நாயக்கர்களை போடுது. தஞ்சை அரசுக்கு ஒரு நாயக்கர், மதுரை நாயக்கத்துக்கு ஒரு ஆளுநர், செஞ்சி நாயக்கத்துக்கு ஒரு ஆளுநர். இப்படி 3 நாயக்கமா பிரிச்சு அதை ஆளுது. அப்ப அங்க வந்தவங்க யாரு அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். வந்தவங்க பூரா மன்னர் பரம்பரையா அப்படின்னா இல்ல. இந்த புரிதல் முதல்ல வந்து நிறைய பேருக்கு வந்து இப்ப இவரே வந்து ரொம்ப கோவப்படுறாரு. இந்த அந்தப்புறம்னு சொன்னா உடனே கோபம் வருது. இந்த அந்தப்புறங்கிறதுக்கே பெரும்பாலும் யாருக்கும் பொருள் தெரியல. இவங்க உடனே அந்தப்புறம் உடனே அது வந்து ஒரு கணிகையர் விடுதிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. மிகப்பெரிய தப்பு அது. அது அல்ல. அப்ப எப்படி ஒரு கோட்டை இருக்கோ அந்த கோட்டைக்குள்ளால பல்வேறு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும். இப்ப தர்பார் மகால்பாங்க. அதுதான் அவைக்கூடம். அரசு அவை நடத்தக்கூடிய இடம் வந்து அதுதான் பெருசா இருக்கும். நீங்க மதுரை இது மைசூர் அரண்மனைக்கு போனீங்கன்னா அங்க தெரியும். ஒவ்வொரு பகுதியும் பிரிக்கப்பட்டிருக்கும். அப்ப அங்கதான் அவை கூடும், அமைச்சர்கள் கூடுவாங்க, படைத்தளபதி கூடுவாங்க. இப்படி எல்லாரையும் வந்து ஒரு ஆலோசனை கூடம் அப்படிம்பாங்க. ஒரு முடிவெடுக்கிறது, விவாதித்து முடிவெடுக்கக்கூடிய இடமா இருக்கும். அதுதான் அவை, அரசு அவைன்னு சொல்றது. அதை போன்று அரண்மனையில் அரசு குடும்பம் சார்ந்த ஆண்கள் தங்குவதற்கான தனிப்பகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அரசனுக்கு என்ன பொறுப்பு, அதிகாரம் இருக்கிறதோ, ஒரு அரசனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதற்கு சமமான அதிகாரம் அரசிக்கு உண்டு. அந்த அரசில் ஒரு ஒப்பந்தத்தில் அரசி கையெழுத்திட்டாலும் அது அரசன் கையெழுத்திட்டதற்கு சமமானவை. அப்ப அரசியும் அதில் அதிகாரம் பெற்றவர். அப்படிப்பட்ட அரசி இருக்கும் இடம் அது தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த அரசி அரசனுடைய குடும்பம், பிள்ளைகள், சித்தப்பா, பெரியப்பா, குழந்தைங்க, அரசின்னா ஒரு அரசி இருக்கலாம். அவர் அரசர் தேவைக்கேற்ப 2, 3 திருமணம் கூட பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தா அந்த அரசியும் எல்லாருமே அரசிதான். இவங்க தனியா தங்கறதுக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும். அங்க யாரும் ஆண்கள் வந்து நடமாட முடியாது. அது பெண்களுக்கு உரிய இடங்கிறதால அங்க ஆண்கள் நடமாட முடியாது. நீங்க ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர் கோட்டைக்கு போனோம்னா இந்த அரசு நிர்வாகம், இந்த படைப்பிரிவு இதெல்லாம் தங்கறதுக்கு தனியா இருக்கு. அங்க அரசிகள் தங்கிய இடம் தான் நந்தபுரம். அது கிட்டத்தட்ட ஒரு 2, 3 மைல்கல்லுக்கு தள்ளி இருக்கு. ஆனா தொடர்ந்து அந்த கோட்டை வளாகத்துக்குள்ளாலதான் இருக்கு. அந்த அளவுக்கு தள்ளி வச்சிருக்காங்க அங்க. இப்படி ஒரு அரண்மனை வளாகத்துக்குள்ளாலேயே அந்தபுரம் இருக்கு. அந்தபுரம் என்பது அரசியினுடைய இடம். அப்படிதான் நீங்க பொருள் எடுத்துக்கணும். அரசி, அரசனுடைய குடும்பம், பிள்ளைகள் இவங்கள் இருக்கக்கூடிய இடம், பெரும்பாலும் பெண்கள் இருக்கக்கூடிய இடம். அப்ப பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஆண்கள் அங்க புழங்க முடியாது. ஒரு போர் வீரர் நிறுத்தினா கூட பெண் வீரரை தான் அங்க நிறுத்துவாங்க. ஆண்கள் வந்து அரசனை தவிர நெருங்கிய அரச குடும்பம்னா அரசன் பிள்ளைகள், அந்த மாதிரி இருக்கிற ஆண்கள் போல வழி மற்றவங்க வந்து அங்க உள்ள போகும். அந்தபுரத்து பணிப்பெண் அப்படின்னா என்ன? இவங்க உடனே அந்தபுரத்து பணிப்பெண்ணாக்கா வைப்பாட்டி, விபச்சாரி அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கிறாங்க. விபச்சாரம் என்பது பணத்துக்கு படுப்பதுதான். அங்க பணி அது வந்து ஒரு அலுவலகத்துல ஒரு ஊழியர் இருக்காரு. அங்க பர்சனல் அசிஸ்டன்ட்பாங்க. அவங்களுக்கு அவங்க பணியாளர். இந்த எழுத்துக்கட்டுகள், கோப்புகள், ஃபைல் எல்லாம் வந்து எடுத்து கொடுக்கறது, தண்ணி மொண்டு வைக்கிறது, கூட்டுறது, பெருக்கிறது. சில அலுவலகத்துல இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், பெண்களே பணியமர்த்தப்பட்டிருப்பாங்க அந்த பணி செய்யறதுக்காக. இப்படி அந்த அந்தபுரத்துக்குள்ளால ஒரு 500, 1000 பெண்களாவது பணியமர்த்தப்பட்டிருப்பாங்க. ஒரு 50 பேர் பெருக்கிறதுக்கு மட்டுமே இருக்கும். கூட்டி பெருக்கிறதுக்கு மட்டுமே 50 பேர். அங்க உள்ள பெண்கள் அரசிகளுடைய ஆடை துவைத்து அதை சரிப்படுத்தி மடிச்சு ஒழுங்கா வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 50 பேர் அங்க ஒதுக்கப்பட்டிருக்கும். சமையல் கூடம் தனியா இருக்கும்.
அதுல 200 300 பேர் சமையல் கூடத்துல வேலை செய்வாங்க. இது போக அரசிக்கு தேவையான உடன்பணி, அதாவது கூட இருந்து தண்ணி கொண்டு வந்து குடுக்கறது, பால் கொண்டாந்து குடுக்கறது, அரசிக்கு அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது, குழந்தைகள் இருந்தா குழந்தைங்கள குளிப்பாட்டுறது, இப்படிப்பட்ட வேலை அங்க இருக்கும். அரசி போய் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அது பூரா பணிப்பெண்கள் தான் செய்வாங்க. இவங்கள தான் பணிப்பெண் சொல்றது. ஒரு இளவரசி இருந்தா இளவரசிக்கு தோழி இருப்பா. இங்க தெ தெ திரைப்படத்தெல்லாம் பார்க்கலாம். இளவரசி இருந்தா கூட ஒரு தோழி போவா. அதே மாரி திரைப்படத்துல காட்டுற அந்தப்புறத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்கள் நடமாட முடியாது. வில்லன் அதுல கதாநாயகனா உள்ள நுழைஞ்சுட்டா கூட, "அந்தப்புறத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க?" அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அங்க ஆண்கள் போ முடியாது. அப்ப அந்த தோழிங்கிறவங்களும் பெண்ணா தான் இருப்பாங்க. இப்ப அங்க இப்ப நான் சொன்ன மாரி மருத்துவத்துக்கு வேலை இருக்கு, சமைக்கிறதுக்கு வேலை இருக்கு, சமையல் பரிமாறுற வேலை இருக்கு, ஆடைகள தூய்மைப்படுத்துற வேலை இருக்கு. அரசி, இளவரசி வெளியில எங்கேயோ கோவிலுக்கு அங்கங்க போறாங்கன்னா, அவங்களுக்கு ஆடை அலங்காரம் பண்றதுக்கு பணி இருக்கு. இப்படி பல்வேறுபட்ட பணிகளங்க. எல்லா இடத்தையும் தூசு படாம துடைக்கிறது, பல்வேறு நிலை பணிகள் இருக்கு. இந்த பணியை செஞ்சவங்களுக்கு தான் பணிப்பெண்ணுன்னு பேரு. அந்தப்புறத்த பணிப்பெண்ணுங்கன்னாக்கா, இப்ப இவங்க சிந்தனைக்கு ஏதாவது பொருள் எடுத்துக்க கூடாது. அது மதிப்பு குறைவான வேலை இல்ல. அந்தப்புறத்து பணிப்பெண் வேலை கிடைக்கிறதே பெரிய அரிது. ஏன்னா, பெரும்பாலும் பணிப்பெண்கள் அரசி, அரச குடும்பத்து குழந்தைகள் உடுத்தக்கூடிய அதுக்கு இணையான ஆடை அலங்காரங்களை உடுத்தியிருப்பார்கள். சாதாரணமானதல்ல. அது ஒரு கிட்டத்தட்ட அரச குடும்பத்த போன்றதுதான். மேலும் அந்தப்புறத்து பணியாளர்கள் அரண்மனைக்கு வெளியே வர முடியாது. பொது இடத்தில் அவர்கள் நடமாட முடியாது. ஏன்னா, அந்தப்புறத்தில் உள்ள அனைத்து ரகசியங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்தப்புறத்து பணிப்பெண்களுக்கு அந்த அரண்மனையிலிருந்து கோயில்களுக்கோ பெரு நெருக்கடி போர் வருங்காலங்களில் தப்பிப்பதற்கோ சுரங்கப்பாதைகள் இருக்கு. இதுல தலைமையான பணிப்பெண்களுக்கு ஒரு அமைச்சர் மாரி, ஒரு அமைச்சர நிலைதான் அவங்களுக்கு. அரசியல் அறிவு அவங்களுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு அரசியல் நுட்பமும், மதிநுட்பமும், கல்வி, எழுத்து போன்ற அனைத்து கலைகளிலும், நாட்டியம் இந்த மாதிரி கலைகளிலேயும் தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பாங்க. ஒரு சில பணிப்பெண்கள் போர் பயிற்சி பெற்றவங்களா இருப்பாங்க. ஏன்னா இப்ப அரசிய எதிரிகிட்ட இருந்து காப்பாத்தணும். மன்னன் படை வீழ்ந்து போச்சுன்னா சுரங்கப்பாதை வழியா வெளியே கொண்டு போகும்போது அப்படிப்பட்ட தலகர்த்தரா இருக்கிற பணிப்பெண்கள் தான் கூட இட்டுன்னு போவாங்க. போர் செய்யறதுக்கு ஆற்றல் உள்ள பெண்கள் தான் போவாங்க. போற வழியில யாராவது இறக்க மறிச்சாக்கா இவங்க அவங்கள்ட்ட சண்டை போட்டு அரசியோ, இளவரசியோ, இளவரசனையோ காப்பாற்றி கொண்டு போகணும். இப்படி அந்த எந்தெந்த வழி ரகசிய பாதைகள் இருக்குங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அந்தப்புறத்துல இருக்கிற பெண்கள் பொது வெளியில் நடமாட முடியாது. ஏன்னா இங்கிருந்து ஏதாவது ரகசியம் வெளியப்பட்டுட்டுனாக்கா அது மன்னருக்கு சிக்கலாயிடுன்ட்டு அரண்மனை வளாகத்துக்குள்ளேயே அவங்களுக்கும் வீடு இருக்கும். சரி, அந்தப்புறத்து பணிப்பெண்கள் எல்லாமே திருமணம் ஆவாதவர்களான்னா திருமணம் ஆவாதவர்களும் இருப்பாங்க, ஆனவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு கணவன் இருப்பாங்க, குழந்தைகள் இருக்கும். இப்ப அவங்கெல்லாம் எங்க இருப்பாங்கன்னா, அவங்களும் அந்தப்புறத்துக்குள்ளாலயே இருப்பாங்க. ஆண்களுக்கு அங்க அமைச்சர் அவையில பணி கொடுக்கப்பட்டிருக்கும். எழுத்தர் பணி போன்ற பணிகள். அல்லது மன்னனுக்கு பணியாளராக, உதவியாளராக அப்படி இருப்பாங்க. இதுதான் அந்தப்புறங்கிறது. பிற்காலத்துல குறிப்பா இந்த அந்தப்புறங்கிறது கெட்ட பெயர் எடுத்த காலமே விஜயநகர ஆட்சி காலம் தான். இந்த தெலுங்கர் ஆட்சி காலத்துல தான் அந்தப்புறம் கெட்ட பேர் எடுத்ததே. அந்தப்புறத்து பெண்கள்னாக்கா வேற மாதிரிங்கிற எண்ணம் வர்றதுக்கு இவங்களுக்கு காரணமே இவங்கதான் அதை உருவாக்குனது. அதுக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் எந்த மன்னர்கள் காலத்திலயும் இல்ல. அவங்களுக்கான மரியாதை அவங்களுக்கு இருந்தது. எப்படி நம்ம ஒரு அரசு அலுவலகத்துல ஊழியரா பணியாற்றுறோமோ அப்படிதான் அவங்க ஊழியரா பணியாற்றினாங்க. அந்த மரியாதைகள் அவங்களுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாம தான் இருந்தது. அதை வீணாக்கினது விஜயநகர ஆட்சி காலத்துலதான். எடுத்துக்காட்ட சொல்லணும்னாக்கா தஞ்சை ஆண்ட விஜயராக நாயக்கன் சொக்கநாத நாயக்கனோடு போரிட போகும்பொழுது முதல் முறை, 2ஆம் முறை, 3ஆம் முறை போர் 2 போரிலையும் அவன் மன்னிச்சு விட்டுட்டான். 3வது போர்ல மன்னிச்சு விடமாட்டான்னு தெரியும். தோத்தம்னாக்கா நம்ம அங்கேயே கொன்னுடுவான்னு தெரியும். அந்த ஐயத்துல தன்னுடைய பணிப்பெண்கள் 300 பேரை ஒரு கூடத்துல அறையில அடைச்சி சுத்தி வெடிமருந்த மூட்டையை அடிக்கிட்டு, ஒருவேளை நான் போர்க்களத்துல செத்து போனேன்னா இந்த வெடிமருந்த பத்த வச்சு இந்த 300 பேரையும் கொன்னுடுங்கிறான். அப்படியே தோத்தா அப்படியே அங்கேயே வெடிமருந்து பத்த வச்சு அந்த 300 பேரும் கொல்லப்பட்டாங்க. இந்த 300 பேரும் முன்னாடி நான் சொன்னேன்ல அரசு பணியாளர்கள்னு அந்த நிலையில இருந்திருந்தா, இந்த மன்னன் அந்த நிலையில அவங்கள வச்சிருந்தா ஏன் அவங்கள கொல்லணும்? கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப மன்னன் தவறா பயன்படுத்தி இருக்காங்கிறதுலதான்
அத அவன் கொல்றான். நம்ம தொட்டதை இன்னொருத்தவன் தொடக்கூடாதுங்கிற கோணத்துலதான் கொல்ல சொல்றான். அப்புறம் சென்னை கன்னியாகுமரி இணைப்பு சாலை இவங்க தான் போட்டாங்க. அதுக்கு முன்னாங்க சாலை இல்லைன்னாங்க. நாங்க என்ன சொல்றோம், சாலையை நீங்க தான் போட்டீங்க. நீங்க இன்னைக்கு போடல, கிமு 300லயே நீங்க போட்டீங்க. இங்க வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க சாலையை போட்டீங்க. சாலை எங்களுக்காக போடல, உங்களுக்காக போட்டீங்க. அதுதான் இங்க பிரச்சனை. இப்ப சங்க இலக்கியத்துல இப்ப நான் சொல்ற இந்த பாடல் வந்து பேரறிஞர் வரலாற்று ஆய்வாளர் குணா அவர்கள் எழுதிய மண்ணுரிமை என்ற நூலிலிருந்து ஒரு சங்ககால சங்க இலக்கிய பாடல். ஒல்கு இயல் மடமயில் ஒழித்த பீலி வான்போல் வல்வில் சுற்றி நோன் சிலை அவ்வாறு விளிம்பிற்கு அமைந்த நொவ்வியல் கனைகுரல் இசைக்கும் விரைசிலல் கடுங்கணை முரண்மிகு வடுகர் முன்னுற மோரியர் தென்திசை மாதிரம் முன்னிய வரைவிற்கு விண்ணுற ஓங்கிய பனியிரு குன்றத்து ஒன் கதிர் திகரி உருளிய குறைத்த அறை இறந்து அவரோ சென்றனர். அதாவது ஒல்கு இயல் மடமயில் ஒழித்த பீலி, இளமையான அழகான ஒரு மயிலினுடைய தோகையை எடுத்து அதிலிருந்த அந்த இறகுகளை நீக்கி நடு தண்டிற்கு அதை எடுத்து அதில் கயிர் திரித்து வான்போல் வல்வில் சுற்றி நோன் சிலை வானவில்லை போன்ற நெடிய கழியில் அந்த வாரை கழியினுடைய விளிம்பில் அந்த கயிறை கட்டி அதை வளைத்து வில்லாக மாற்றினார்கள். வான்போல் வல்வில் சுற்றி நோன் சிலை அவ்வோர் விளிம்பிற்கு அமைத்த நொவியல், அந்த விரைப்பு ஏற்றப்பட்ட அந்த நான் கயிறு இருக்க அதுல இருந்து கனைகுரல் இசைக்கும் விரைசில் கடுங்கணை, அதுல இருந்து வெளியே போகக்கூடிய அந்த கணை இருக்குல்ல, அம்பு போகும்போது இறைச்சல் பேரிரைச்சல் போட்டுக்கணும் போகுமா. கனை குரல் இசைக்கும் விரைசலல் கடுங்கணை, மின்னல் வேகத்துல போகுங்கிறான். அப்படிப்பட்ட வில்லை ஏந்திய முரண்மிகு வடுகர் முன்னுற மோரியர். இந்த வடுகர்ன்னு சொல்றம இவங்க தாங்க விஜயநகர படையெடுப்பாளர்கள். இங்க வந்தவங்க வடுகர்கள். அந்த வடுகர்களுடைய வாரிசு தான் இன்னைக்கு திராவிடம் பேசிக்கின்னு இருக்கிற ஆளுமையில இருக்கக்கூடிய தெலுங்கர் குடிகள். நம்ம எல்லா தெலுங்கர் குடியும் சொல்லல. தமிழகத்தை ஆளுமை நிலையில் பொருளாதாரம், தொழில்துறை, அரசியல் அனைத்து துறைகளிலும் இன்று தமிழகத்தை ஆளுமை செய்து கொண்டிருக்கின்ற குடியை தான் நாம் வடுக வல்லாதிக்க குடி என்கின்றோம். மற்ற மொழி பேசுற மக்கள் எல்லாம் நம்மள போல வந்து அவங்க மொழிதான் பேசுறவங்க, மற்ற குடி சார்ந்த மக்கள் அவங்க தமிழர் மேல எந்த ஆதிக்கமும் செலுத்தல. அது தெலுங்கு மொழி பேசினாலும் சரிதான், கன்னட மொழி பேசினவங்க, சௌராஷ்டிரம், மராத்தி, பல்வேறு மொழி வழி தேசிய இனங்கள் தமிழ்நாட்டுல வாழறாங்க. ஆனா நம்ம பிற மொழியாளர்னு சொல்லும் போது இங்க இருக்கிற தெலுங்கருக்கு தான் முன்ன பொத்துக்குன்னு கோவம் வருது ஒழிஞ்சு மற்ற குடிகள் எல்லாம் அவங்க யாரும் கோச்சிக்கிறல. ஏன்னா இவங்க மட்டும்தான் தமிழனை ஆள்றாங்க, அதனாலதான் அந்த கோபம் வருது. இவங்க தான் திராவிட மாடல்னு இவங்க சொல்றாங்க. தமிழனுக்கு திராவிடங்கிற பெயரை இவங்க தான் சுட்டுறாங்க. இங்க வந்த மராத்தியர்கள் யாரும் சுட்டல. தஞ்சையில எவ்வளவு மராத்தியர்கள் இருக்காங்க, மதுரையில இருக்காங்க. இவங்கெல்லாம் தமிழருடைய வாழ்வியலையும் விட மிக பின்தங்கிய வாழ்வியல்ல இருக்காங்க. அவங்கெல்லாம் யாருக்கும் இந்த திராவிடங்கிற சொல்லாடலை தூக்கி வச்சுக்கின்னு வந்தவன் அவனை திராவிடன் சொல்லிக்கிறது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்மள திராவிடன் சொல்றதுதான் நம்மளுக்கு சிக்கல். விளிம்பில் கனைகுரல் இசைக்கும் விரைசல் கடுங்கணை முரண்மிகு வடுகர். இப்ப இந்த செய்யுள் 2000 கிமு 200 ஆண்டு காலத்துல இந்த காரவேலன் படையெடுப்புக்கு முன்னாடி மௌரிய பேரரசன் சந்திரகுப்த மௌரியன் படையெடுப்ப இது சுட்டி காட்டுது. அந்த காலகட்டத்திலேயே வடுகர்களை குறிப்பிடும் போது முரண்மிகு வடுகர். ஒரு போர்னா அறம் சார்ந்த மரம் இருக்கணும். ஆனா வடுக போர்ல அறம் சார்ந்து இருக்காது, முரட்டுத்தனமா இருக்கும். நீதி எல்லாம் கிடையாது. அவன் கண்டமேனிக்கு அடிப்பான். போர் நீதியை மீறி சண்டை போடுவான். ஆனால்தான் அந்த படை வெற்றி பெறது. முதியோர்களை கொல்லக்கூடாதா, அதெல்லாம் அவனுக்கு பிரச்சனை இல்லை. குழந்தைய கொல்லக்கூடாதா, ஊரை கொளுத்தக்கூடாது, வயலை கொளுத்தக்கூடாது, இதெல்லாம் விதிமுறை, போர் விதிமுறை. அந்த போர் விதிமுறையெல்லாம் அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க. அதனால்தான் முரண்மிகு வடுகருங்கிறது. முரண்மிகு வடுகர் முன்னுற மோரியர். மோரியருங்கிறது மௌரிய படை வருது எங்க தமிழகத்துக்குள்ளால கிமு 200-250 அந்த ஆண்டு காலகட்டத்துல மௌரிய படைகள் வருது. நமக்கு திருப்பதி திருமலையிலிருந்து மைசூர் வரைக்கும் வடக்க மலைகள் நிறைய மலைத்தொடர் அரணா இருக்கு. நம்ம வடக்க இருந்து வந்ததுக்கு அன்னைய காலகட்டத்துல கண்ணமனூர் கணவாய் அப்படிங்கிறது வேலூர்ல இருந்து உள்ள வர்றது திருவண்ணாமலைக்கு ஒரு பெருவழி பாதை இருந்தது. அது விட்டாக்கா தகடூர்
தருமபுரியிலிருந்து உள்ள வர சேலம் வர்றதுக்கு தொப்பூர் கணவாய் இந்த 2 இடம் தான் மலைகளுக்கு இடையில பாதை இருந்தது. மீதி எல்லாம் வந்து எந்த இடமும் வந்து வண்டி வர பாதை கிடையாது. அப்ப இவங்க வந்து எல்லா இடத்துலயும் ஊடுருவி வர்றதுக்கு ஒரு பாதை வேணும். அப்ப அந்த மோரியனுடைய தேரு, சகட, வண்டி இவைகள் வந்து தமிழகத்தில் உள்ள படையெடுத்து வர அந்த படை வீரர்களுடைய தேர் வர்றதுக்கு இடையில இந்த மலை, கல்லு, குன்று தடையா இருக்கு. இந்த கல்லு, குன்றுகள் எல்லாம் யாரு உடைக்கிறதுன்னா இந்த வடுகர் படை தான் உடைச்சு அவனுக்கு வழி சமைச்சு கொடுக்குது. முரண்மிகு வடுகர் முன்னுர மோரியர் தென்திசை மாதிரம் முன்னிய வரவிற்கு. மௌரியர்கள் தெற்கு நோக்கி படையெடுத்து வருவதற்கு விண்ணுற ஓங்கிய இரு பனியிருங்குன்றத்து பனி படர்ந்த விண்ணுயர்ந்த மலைகளுக்கு இடையே இருக்கின்ற சமவெளி பகுதிகளில் இருக்கின்ற இந்த கற்களை உடைத்து பாதை சமைக்கிறார்கள். ஒன் கதிர் திகரி உருளிய குறைத்த ஒளிவீசி கொடிய மணிகளை பொருந்திய அந்த மௌரிய படையினுடைய தேர்கள் வருவதற்கு அந்த கால்கள் கால்களுக்கு உருள்வதற்கு தடையாக இருக்கின்ற அறை இறந்து, அறை என்றால் பாறை, அறை இறந்து அந்த பாறைகளை உடைத்து அவரோ சென்றனர். அப்ப வடுகப்படை முன்ன போய்கின்னு இருக்கு, இந்த மாதிரி வழி சமைச்சு கொடுத்துக்குன்னு பின்னாடி வந்து மௌரிய படை வந்துக்கின்னு இருக்கு. அன்னைக்கே வழி சமைச்சவங்க இவங்க. இப்ப இன்னைக்கு வந்து இவரு விஜயநகர ஆட்சி காலத்துல நாங்க சாலை போட்டோம், செஞ்சியில இருந்து கன்னியாகுமரிக்கு சாலை போட்டோம், சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு சாலை போட்டோம், நாங்க தான் முதல்ல போட்டோம், நீங்க ஏன் போட்டீங்க? அப்போ ஒவ்வொரு பகுதியில தமிழ் அரசுகள் எங்கெங்கெல்லாம் உங்களை எதிர்த்து தாக்கல் நடத்துட்டோ அவங்கள அடிக்கிறதுக்கு உங்களுக்கு பாய தேவைப்பட்டது ஒண்ணு. இரண்டாவது, இங்க வடுக அரசை நிலைநிறுத்திய பின்னர் மதுரை மட்டுமே 72 பாளையங்களா பிரிக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி செஞ்சி நாயக்கம், தஞ்சை நாயக்கங்களும் பல பாளையங்களா பிரிக்கப்பட்டிருந்தது. இந்த பாளையங்கள் உள்ளூர் விவசாயிகள் குடியானவர்களிடம் இருந்து அன்றைக்கு வரி தண்டுதல் என்றால் விளைபொருள் தான், கம்பு, கேவுரு, அரிசி, இப்படி தானியங்கள் தான். 10 மூட்டை கிடைச்சா நீ 4 மூட்டை அரசுக்கு வரி கட்டணும், இறை கட்டணும்னு. அது அந்த ஊருக்கு ஒருத்தவர் வந்து ஆட்சியினுடைய பகராள் பிரதிநிதி ஒருத்தவர் வந்து அதை வாங்கி ஒரு இந்த கோயில் இந்த மாதிரி இடத்துல மூட்டை கட்டி போட்டு வச்சிருப்பார். அது அப்படியே அந்த பாளையங்களுக்கு போய் சேரும். பூராம வண்டி கட்டி வண்டியில ஏற்றி பாளையங்களுக்கு போயிடும். இப்ப பாளையங்கள்ல இருந்து மதுரை நாயகத்துக்கு அது வந்து சேரணும். ஒவ்வொரு நாயக தலைமை இடத்துக்கு வந்து சேரணும்னா இது எல்லாமே சகட வண்டியில தான் ஏற்றியாரணும். அப்போ உங்க தேவைக்கு நீங்க பாதை போட்டுதான் ஆகணும். நீங்க மக்களுக்காக பயன்பாட்டுக்கு நீங்க போட்டோன்னு சொல்லாதீங்க. உங்க அரசு நிர்வாகத்துக்காக நீ செஞ்சது. கட்டணம் கட்டினீங்களா? உங்க திருமலை நாயக்கர் மகால் தமிழரின் பெருமையை கூறுதுங்கிறாரு. அப்புறம் எதுக்கு பாபர் மசூதி அடிச்சீங்க? பாபர் மசூதி இடிப்புக்கும் தெலுங்கு மன்னர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? துலுக்கர்கள் வெளிநாட்டவர்கள், இந்துக்கள் இந்தியர்கள். அப்ப துலுக்கர்களுடைய ஒரு சின்னம் அங்க இருந்ததுன்னா அது இந்துக்களுக்கு அவமான சின்னம்னு தானே பாக்குறீங்க. அப்ப மதுரையில இருக்கிற திருமலை நாயக்கர் வந்து தமிழனுக்கு அவமான சின்னம் தானே அது. அது தமிழன் கட்டின கோயில் இல்ல, அரண்மனை இல்ல. தமிழ் அப்படித்தானே அதை பாப்பா. நீங்க வேணா உங்களுக்கு வரலாற்று சின்னம்னு சொல்லுங்க. தெலுங்கர்களுடைய வரலாற்று சின்னம் பெருமை மிகு அடையாளம்னு சொல்லுங்க. தமிழர்களுக்கு பெருமை மிகு அடையாளம்னா எங்களுக்கு தமிழனை அடிமையாக்கின சின்னம்ல அது. இப்ப ராஜராஜனுடைய அரண்மனை இருந்ததுன்னா அங்க பெருமைன்னு சொல்லலாம். மதுரை சுந்தரபாண்டியனுடைய அரண்மனை இருந்ததுன்னா நாங்க எங்களுக்கு பெருமை, எங்க தாத்தா அப்படி ஆண்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். தாத்தா ஆண்டு எங்களுடைய முன்னோர்கள், எங்க பாட்டன்மார்கள் சேரனோ சோழனோ பாண்டியனோ ஆண்ட அரண்மனைகள் கடைகால் கூட இங்க இல்லையே. நாங்க பெருமைன்னு சொல்லிக்கிறதுக்கு நீங்க வந்து கட்டினது தானே நீங்க பெருமைன்னு நீங்க சொல்லிக்கலாம். அது உங்களுக்கு பெருமை, எங்களுக்கு அது அவமான சின்னம் தான். முகலாய சாம்ராஜ்யத்தை தடுத்து நிறுத்தியது அப்படிங்கிற இவர் இன்னொன்னு. இவங்க வந்து செஞ்சியில இருந்து கன்னியாகுமரிக்கு இவங்க சாலை அமைக்கல, ராமேஸ்வரத்துக்கு தான் இவங்க போட்டது. காசி டு ராமேஸ்வரம் அன்னைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்து மதத்தினுடைய துறவு நிலை. காசிக்கு போனான்னா அவன் ராமேஸ்வரம் போகணும். அதாவது புனித தலங்கள், இந்துவனுடைய புனித தலங்கள் வடக்கே காசின்னா தெற்க ராமேஸ்வரம். இதுக்குதான் இவங்க போட்டாங்க. அப்புறம் முகலாய சாம்ராஜ்யத்தை தடுத்து நிறுத்தியது. இங்கதான் பெரிய சிக்கல. துலுக்கர்கள் வந்து 34 மதுரைக்கு வந்துட்டாங்கன்னா 34 இருந்து இவங்க வந்து இங்க பண்ணன கொடுமைகள் தாங்கோனா கொடுமைகள் மதுரை பகுதியில. அப்ப அதுக்கு காரணம் வந்து மதுரையில இருந்த அரசர்கள் அண்ணன் தம்பி 2 பேரு சண்டை போட்டுக்கின்னு இருந்ததாலதான் அவங்களுடைய வரவை இவங்களால வந்து தடுத்து நிறுத்த முடியல. இவங்களுடைய சண்டை அவங்க வந்தாங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் அவங்க கோலோச்சரா
அவன் கோயில்களை கொள்ளடிக்கிறான், பெண்களை தூக்கி போய் கெடுக்கிறானுங்க. இப்ப இலங்கையில சிங்களவன் என்ன பண்ணானோ அந்த மாதிரி செய்யறான். அத தடுக்கிறதுக்கு வலுவான ஒரு அரசு இங்க இல்ல. அப்ப இங்க வடபகுதியில துளுவ அரசு இருக்கு. அதனுடைய மன்னனா இருந்த வீரவல்லாளன், 2ஆம் வீரவல்லாளன் நினைக்கிறேன். இந்த வீரவல்லாளன் படையெடுத்து இந்த ஹொய்சல மன்னன் வீரவல்லாளன் படையெடுத்து மதுரைக்கு போர் தொடுத்து சையத் அசன்னா என்ற அன்று ஆட்சியாளனா இருந்த மதுரையில சித்திரவதை பண்ணியிருந்தவனை கொன்னே போட்டார். யாரு? வீரவல்லாளன் போர் தொடுத்து மதுரைக்கு போர் தொடுத்து இப்படிப்பட்ட இங்க அதை எதிர்த்து நிக்க பேரரசு வலிவடைஞ்சு போச்சு. சோழ பேரரசு வீழ்ந்தது, பாண்டிய பேரரசு வீழ்ந்தது. 250 கிபி 1250 இருந்து 350 வரைக்கும் தமிழ்நாட்டில இருந்த தனித்தனி சிற்றரசுகள் தனித்த அரசுகளாக சிறு சிறு அரசுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு பெரும்படை திரட்டி அங்க போனா ஒரு 10 சிற்றரசு ஒருங்கிணைஞ்சாதான் அவனை வீழ்த்த முடியும், அப்படி இருக்கு. அப்ப இந்த காலகட்டத்துல அந்த ஹொய்சல மன்னன்னா எங்கேயோ இருந்து வந்தவன் இல்ல, கண்ணமனூர் நம்ம வேலூர் பகுதியில் ஆண்ட ஒரு அரசன் தான். படைவெடுக்கும் வடக்கால ஆட்சி செஞ்சவன். அவரு 2ஆம் வீரவல்லாளங்கிறவரு மதுரை மீது போர் தொடுத்து இந்த சையத் அசன்னாங்கிற அந்த ஆட்சியாளன் செய்த கொடுமை தாங்க முடியல, மக்களை பண்ணான கொடுமை தாங்க முடியாத போர் தொடுத்து அவனை கொண்டு வர்றான். அதற்கு அடுத்தது அங்க ஆட்சிக்கு வந்த சுல்தான்கள் கியாசுதீன் என்கிறவன் திரும்பி இதுக்கு பழிக்கு பழி வாங்க இந்த ஹொய்சல அரசின் மீது போர் தொடுத்து வீரவல்லாளனை கண்ணமனூர் கொற்பம் போரில் தோற்றடிச்சு, இது 1342 தோக்கடிச்சு அவன் தோலை உரிச்சு தோலை உரிச்சு அது உள்ள வைக்கல துருத்து கொண்டு நிறுத்துறான். அதாவது துளுக்கர்களை எதிர்க்கிறதுக்கு அவனுக்கும் துணிவு வரக்கூடாதுன்னு. இப்ப இதுக்கு முன்னாடியே தடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க இப்ப நீ தடுக்க போற. இப்ப அங்க இந்து சாம்ராஜ்யத்தை நிலைப்படுத்தணும், உங்க நோக்கம் அதுதான், இந்து சாம்ராஜ்யத்தை நிலைப்படுத்தணுங்கிறதுதான். ஆனா துளுக்கர்களை அப்புறப்படுத்துறதுக்கும் மதுரையை காப்பாற்றி மதுரை மன்னர்களிடம் அந்த நாட்டை ஒப்படைக்கவும் நீங்க போகல. இதுக்கு முன்னாடி வீரவல்லாளன் போய் சண்டை போட்டு வந்தவன் திரும்பி வந்துட்டான். அங்க அவன் மதுரையை என்னுடைய நாடுன்னு நம்ம கைப்பற்றிக்கல, திரும்பி வந்துட்டான். இப்ப நீங்க போகும்பொழுது இதுக்கு அடுத்தது மாலிகாபூர் போறான். அவன் போய் அதே மாதிரி கொள்ளையடிச்சு ஆயிரக்கணக்கான யானைகள் மீது அங்கிருந்த செல்வங்களை எடுத்துக்கின்னு அவன் டெல்லிக்கு திரும்புறான். இப்ப நீங்க மீண்டும் நம்ம சுல்தான்கள் அரசு இருக்கு. அப்ப இவன் குமாரகம்பண்ண படையெடுத்து போகணும்னா இவன் அங்கிருந்து விஜயநகரத்துல இருந்து இவனுக்கு போற பாதை என்னன்னாக்கா தருமபுரி பாதை தான். தகடூர் வழியே தொப்பூர் கணவாய் வழியே தான் இவன் சேலம் அந்த வழிதான் போகணும். ஆனா அங்க போகல இவரு இங்க கண்ணமனூர் கணவாய் வழியா விரிஞ்சிபுரம் கோட்டையை தாக்கி படைவீட்டு சம்பூராயர்களை வீழ்த்தி உள்ள நுழையிறாங்க. அப்ப நோக்கம் என்னன்னு நீங்க பாருங்க. இவங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. சம்பூராயர்கள் மதுரையில இருந்து துலுக்கர்களால் அடித்து விரட்டப்பட்ட மக்களுக்கு அஞ்சினான் புயலிடம் என்ற ஆதரவு குடில்களை கட்டி அம்மக்களுக்கு உணவு உடை தங்கையிடம் எல்லாம் கொடுத்து அந்த மக்களை பாதுகாக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசு. இப்ப இவன் தான் அங்கிருந்து வந்த மக்களுக்கே தஞ்சம் கொடுக்கிறவன். இவனை நீ அடிக்க வேண்டிய நோக்கம் இல்லையே. துலுக்கர்களோட ஆட்சியை மதுரையில வீழ்த்துனா நீ போக வேண்டியது நேரா மதுரைக்கு தானே. நீ எதுக்கு படை வீட்டுக்கு வர? குமாரகம்பன் படை வீடு மீது படையெடுத்தது ஏன்? இதுக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த இவரை போல ராதாகிருஷ்ணன் ஐயா பேசினார, அவரை போல இருக்கிறவங்க இன்னும் வரலாறு படிச்சவங்க, உங்க குடிசா அந்த காமாட்சி நாயுடு போல இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் ஆய்வு பண்ணிட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. நீ மதுரைக்கு வராம நீ விரிஞ்சிபுரம் கோட்டையை தகர்த்து படை வீட்டின் மீது படையெடுத்ததற்கு காரணம் என்ன? குமாரகம்பண்ணன் படை வீட்டு சம்பூராயர்களை வீழ்த்தியதற்கு என்ன காரணம்? இவன் மதுரைக்கு போறோம், மதுரைக்கு தானே போகணும். படைவீடு விழுந்தது கிபி 1366. அடுத்து உளுந்தூர்பேட்டைக்கு அருகில் உள்ள சேந்தமங்கலம் காடவராயனுடைய அரசு வீழ்த்தப்படுது.
67 367. அதுக்கடுத்தது வானாதிராயர்கள் ஆரகழியூர் வீக்கூட்டோடுக்கும் பக்கத்துல இருக்கு, சேலரோடு வேப்பூர் ரோடு சந்திப்பு. அந்த வானாதிராயர்களை 68ல வீழ்த்துறாங்க. 69 மழவராயர்கள் அரியலூர் பகுதி. இப்படி இங்கே கடும்போர் நடக்கிறது. குமாரக்கம்மனுடைய படையை எதிர்த்து தமிழ் அரசுகளின் வன்னிமைகள் கடுமையான எதிர்த்தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இவர் உடனடியா மதுரைக்கு போயிடல, 71 தான் போறாரு. அப்ப படை வீட்டுல இருந்து திருவண்ணாமலை சம்புவராயருடைய கோட்டையில அந்த படை வீடு வீழ்ந்ததுல இருந்து குமாரக்கம்பண்ண மதுரைக்கு போறதுக்கு 5 ஆண்டு ஆகுது. இதுதான் நீ துளுக்கற தோட்டத்துக்கு போன லட்சணமா? ஓ நோக்கம் என்ன? ஒட்டு மொத்தமா ஏன்னா நீ நேரம் அங்க போய் உக்காந்துட்டா சுத்தி வளைச்சி தமிழை அடிச்சிடுவாங்கத்தால இருக்கிற தமிழ் அரசுகளை பூரா காலி பண்ணிட்டு மதுரை மையத்துல போய் உக்காந்துக்கின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டுமொத்த தமிழ்நாடு பிடிச்ச பிறகு 3 நாயக்கமா பிரிச்சு செஞ்ச நாயக்கம், தஞ்ச நாயக்கம், மதுரை நாயக்கம்னு விஜயநகர ஆட்சி கீழே நிர்வாகத்துக்கு கீழே கொண்டு வரீங்க. மதுரை அண்ணன் தம்பி சண்டைன்னா யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு நீங்க உதவு வந்துருந்தீங்கன்னாக்கா வெற்றி பெற்று யாருக்கு துணையா நீங்க வந்தீங்களோ அவங்க கையில ஒப்படைச்சிட்டு திரும்ப போறதான மரியாதை. அதுல வேற இவர் சொல்றாரு, அவங்க போறேன்னு வேற சொன்னாங்களாம், வேணா நீங்க இருங்க இங்கேயே அப்படின்னு இவங்கதான் கேட்டுக்கினாங்களாம். உங்களை இருக்க சொல்றதுக்கு அவன் துளுக்கர் தானே, எவன் தானேங்க, அடுத்த வாழ்றதுக்கு எவன் ஆண்டா நம்மள என்ன? இன்னைக்கு ஆங்கிலேயங்கிட்ட இருந்து விடுதலை பெற்றுட்டோம்ட்டோம், உண்மையிலே தமிழன் விடுதலையா பெற்றோம். அன்னைக்கு லண்டன்காரன் ஆண்டான், இன்னைக்கு டெல்லிக்காரன் ஆள்றான். நம்ம எங்க ஆண்டாலும் அடுத்தவனுக்கு அடிமையா தான் இருக்கும். தனித்த தமிழ் தேசிய உரிமை நம்மளுக்கு இல்லை. இன்னைக்கு அவனுடைய வாரிசுதான் இன்னைக்கு இருக்கிற திராவிட அரசு. என்ன செய்ய போறோம் தெரியல. மதுரையை சுற்றி இருக்கிற அனைத்து சமண பாழிகளும் உடைக்கப்பட போகுது. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வரலாற்று தரவுமிக்க பாழிகளும் படுக்கைகளும் முற்கால தமிழ் கல்வெட்டுகளும் இருக்கின்றன. அரிட்டாப்பட்டி மலையில் இப்பொழுது கை வைக்கிறதுக்கு வேதாந்தா நிறுவனத்துக்கு ஒப்புதல் வழங்கிவிட்டது மைய அரசு. அன்றைய விஜயநகர ஆட்சியாளர்களின் வாரிசு வழித்தோன்றல் தான் இன்றைய திராவிட ஆட்சியாளர்கள். இதை எப்படி தடுத்து நிறுத்த போகிறார்களா, இல்லை இவர்களுடைய இசைவு பெற்றுதான் இந்த வேலையெல்லாம் நடக்கிறதா? இதற்கு முன்னாடியே 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அங்க மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கு. தேவையே இல்லாம ஒரு 13-14 கிலோமீட்டர் அளவுக்கு மதுரையின் வடபுறம் மேம்பாலம் போட்டிருக்கு. அதெல்லாம் இந்த நிறுவனத்தை மையமா வச்சுதான் போட்டதாங்கிற நிறைய கேள்விகள் நம்மளுக்கு எழுது. இந்த கச்சத்தீவு எங்கிருந்து எடுத்து கொடுத்தாரு? இந்த கேள்வி வருது. இப்ப ஏற்கனவே அங்க கச்சத்தீவு இல்லை. இப்ப இவர் விஜயநகர ஆட்சி திருமலை நாயக்கர் வந்த பிறகு ஏதோ 10 ரூபா பணம் கொடுத்த மாதிரியும் ஒரு பொண்ணு பொருள் கொடுத்த மாதிரியும் இப்ப 2 குதிரையை கொடுத்தேன்னு சொல்லு படைக்கு வச்சுக்கிறதுக்கு, இல்ல பொண்ணு கொடுத்தேன்னு சொல்லு. கச்சத்தீவு கொடுத்தேன்னாக்கா அப்ப இதுக்கு முன்னாடி அங்க கச்சத்தீவு இல்லை. விஜயநகர ஆட்சி வந்த பிறகுதான் கச்சத்தீவு கொடுத்தீங்க. ராமநாதபுரம் சேதுபதி தூக்கியாந்து இந்த ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கியாந்த மாதிரி தூக்கியாந்து அங்க வச்சுக்கினாரா? அவன் பூர்வீக சொத்து அது. சேது நாட்டை யாரு ஆண்டாலும் அவர்களுடைய நிலம், அது தமிழர்களுடைய நிலம், நம்ம பாட்டம் போட்டனுடைய சொத்து அது. அதை என்ன நீ கொடுக்கறது? இவர் கொடுக்கறன்னு சொன்னது என்ன தெரியுமா? கச்சத்தீவு கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. இப்ப நான் 72 பாளையங்கள் பிரிச்சு இவனு ரொம்ப அரியநாத மலையை கையில வச்சுக்கன்னு உங்க அரசம்ம சாமர்த்தியமா மதுரையில நிறுவனாங்க. வட தமிழ்நாட்டுல செஞ்சி பகுதி முகலாய ஆட்சியாலேயே நாயக்கருடைய அரசு வீழ்த்தப்பட்டுட்டது. அடுத்தது தஞ்சை பகுதி நாயக்கர் அரசு போய் மராத்தியர்களுடைய ஆட்சி இருந்தது. எஞ்சி இருந்தது மதுரை நாயக்கம் மட்டும்தான் இருந்தது. இப்ப இங்க நாயக்கர் படை இங்க போகும்பொழுது குமாரக்கம்பண்ண வடக்கிருந்து படையெடுத்து போகும்போது படை வீடுல இருந்து ஒவ்வொரு சிற்றரசுகளா சிதைச்சு சின்ன பண்ண கருவறுத்துட்டான். அதனாலதான் விடுதலை போர்ல கூட அங்க தென் திசையில போராளிகள் வேலு நாச்சியார் இருந்தாரு, ஒரு பூலித்தேவன் இருந்தாரு, மருதுசவர்கள் இருந்தாருன்னு பல வரலாற்று தலைவர்கள் நம்மளுக்கு கிடைக்குது. போராடி இருக்காங்க. ஏன் வடதமிழ்ல யாரும் இல்லை? வடதமிழ்ல தமிழ்நாட்டுல ஏன் இல்லை? தொண்டை மண்டலத்துல ஏன் எதுவும் இல்லை அப்படின்னா, அங்க ஆங்கிலேயனுடைய ஆட்சி காலம் விடுதலை கொடுக்கிற வரைக்கும் அல்லது 1800 முழுக்க ஆங்கிலேய ஆட்சிக்கு உட்பட்ட நாடாக இந்தியாவை ஆக்கும் வரை ஏற்புடைய பாளையங்களை விட்டு வைத்தார்கள். அவ்வாறு விட்டு வைத்திருந்ததுதான்
திருவாங்கூர் சமஸ்தானம். அது விடுதலை பெற்ற பிறகு இருந்தது. அவங்களுக்கு கப்பம் கட்டிட்டு கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க. கொஞ்சம் நெடுநாளா இருந்தது நம்மளுக்கு புதுக்கோட்டை சமஸ்தானம் தான் இருந்தது. அதையும் பின்னாடி தூக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப இப்படி இங்க ஏன் அந்த சமஸ்தானங்கள் தமிழர்கிட்ட இருந்தது, தெலுங்கர்கிட்ட இருந்ததுன்னா, இவங்க வந்தவங்க என்ன பண்ணாங்க, இங்கேயே கடுமையான போரை சந்திச்சு வடபகுதியில ரொம்ப தோல்வி சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்காங்க. மதுரைக்கு வந்து சேரும் போதெல்லாம், அங்க இருக்கிற மதுரையில இருந்த பாண்டியனுடைய பழைய படை வீரர்கள் அங்கங்கேயும் பிரிஞ்சிருக்காங்க. கள்ளர் படை, மறவர் படை, தனித்தனியா அவங்கவங்க ஒவ்வொரு மலைகள்லயும் கொரில்லா தாக்குதல் முறையில போர் தொடுக்கக்கூடிய ஆயத்தமான போர் வீரர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட வெற்றி பெறது கடினமான ஒரு நிலை. அப்ப அரியநாத முதலி போன்றவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. இவங்களை எதிர்த்து போரிடனா நம்ம திரும்பி இங்க வேலை முடிச்சிடும். நம்ம என்ன செய்வோம், அவங்களை கூப்பிட்டு பேசி, இந்தா உன் நாட்டை நீனே வச்சுக்க, சிற்றரசு தானே, உன் சிற்றரசு நீனே வச்சுக்க, எனக்கு கப்பம் மட்டும் கட்டிட்டு ஒன்றும் பிரச்சனை வேணான்னு தென் தமிழகத்தில் இருந்த அரசுகுடி மரபுகளை சமாதானப்படுத்தி பாதி இடங்கள் ஒரு 72 பாளையம்னா ஒரு 30-35 பாளையம் தமிழ் குடிகளிடையே ஒப்படைச்சதால அங்க உள்ள தமிழ் சிற்றரசுகள் வட தமிழ்நாட்டில் மூர்க்கமாக எதிர்த்ததை போன்று நாயக்கர்களை எதிர்க்கவில்லை. இதுதான். ஒருவேளை அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்காம இருந்தா அவங்க எதிர்த்திருப்பாங்க. அன்னைக்கே நாயக்க அரசு வீழ்த்தப்பட்டு கூட இருக்கலாம். அவங்கள ராஜதந்திரமான முறையில தன்வயப்படுத்தி கொண்டாங்க. அப்படி படுத்தி கொண்டதுல சேது மன்னனுக்கு ராமநாதபுரம் பாளையங்கள் கொடுக்கப்படுது. சேது மன்னனுக்கு ராமநாதபுரம் பாளையம் கொடுக்கப்படும் போது அவருடைய நிலத்துல இருந்த பகுதி அவருடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதி அது கச்சத்தீவுங்கிறது. இவர் வந்து அந்த அந்த பாளையம் இவருக்கு ஒதுக்குனாருல்ல, அந்த ஒதுக்கின பாளையத்தை தான் இவர் சொல்றாரு, இவர் எடுத்து அந்த கச்சத்தீவை அவருக்கு கொடுத்தாரு, இங்க பயில வச்சிருந்து கொடுத்த மாதிரி. அந்த பாளையம் தொண்டு தொட்டு அவர்கிட்ட இருந்தது. நீ கொடுக்கலன்னா போர் இட்டுக்கணும். மூக்கறுத்த போர், அதுக்கு பிறகு மைசூர் போர், 2 போர் 3 போர் நடக்கும் போதெல்லாம் என்ன நிலவரம் உங்களுக்கு தெரியும். சேதுபதி இல்லைன்னாக்க திருமலை நாயக்கனுடைய மானம் பறி போயிருக்கும். இவர் போய் தான் அந்த அரசியை காப்பாற்றினாரு. இவங்கிட்ட இருந்த படை தளபதியா இருந்தவனே வந்து கையோடு பெற்றுக்குன்னு படை தோக்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். அது வேற கதை. கச்சத்தீவை எடுத்தாந்து நாங்க கொடுத்தோம் அப்படிங்கிறாரு. அப்புறம் கோயில் தெப்பக்குளம், இதுதாங்க இங்க நடந்தது. இத வந்து அவர் சொன்னது 100க்கு 100 உண்மைங்க. விஜயநகர அரசு இங்க வந்த பிறகு முன்னாடியே சோழர் காலம், பாண்டியர் காலத்துல, நான் சொல்றது கிபி 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழகம் எங்கும் பெருங்கோயில்கள், கற்றளி கோயில்கள் கட்டப்பட்டன. அது சிவனியத்தையும் வைணவத்தையும் வளர்த்தெடுத்தது. பெரும்பான்மை சிவனியம் சார்ந்தது. இங்க தமிழருடைய தொன்மை மெய்யியலான ஆசிவகம் சிதைக்கப்பட்டு ஆசிவர்கள் கழுமரம் ஏற்றப்பட்டுதான் சைவம் அங்கு கொண்டு வரப்பட்டது. இந்த சைவம் வைணவமே தமிழருடைய தொன்மை சமயம் இல்லை, அது வேற. அதற்கு பிறகு வந்த வித்யாதரண்யன் என்கிற சிருங்கேரி பிராமணர் தான், சங்கராச்சாரி தான் இந்த அரசியை உருவாக்குறாரு. ஹரிகரம் புக்கரனே ஆளாக்கி தென்னிந்தியா முழுக்க இந்துத்துவா, இன்னைக்கு சொல்ற இந்துத்துவா, அன்னைக்கு வேதாந்தம், வேதாந்தத்துக்கு உட்பட்ட ஒரு மண்ணாக மாற்ற வேண்டும். ஏன்னா தமிழகம் வந்து ஆசிவகம் சார்ந்த கருத்தியல் மெய்யியல்ல தான் தமிழ் மண் இருந்தது. இதை சிவனியத்தாலேயும் முழுக்க பதப்படுத்த முடியல. இந்த சோழ அரசு, பாண்டிய அரசு வீழ்ச்சிக்கு பிறகு இந்த சிற்றரசு எழுச்சி காலத்துல 250, 1850, 350 இந்த 100 ஆண்டு காலத்துல மீண்டும் அந்த சித்தாந்த கருத்தியல் வந்து மேலோங்க ஆரம்பிச்சது. இந்த நேரத்துலதான் திரும்பியும் வேதாந்தத்தை இங்க புகுத்தணுங்கிறதுக்காகவே இந்த அரசு இங்க திணிக்கப்பட்டது. அந்த வித்யாதரணி என்கிற அந்த சங்கராச்சாரியுடைய பேரில் தான் வெற்றி நகரம், விஜயநகரம் அப்படின்னு அந்த தலைநகருக்கு பெயர் சூட்டப்பட்டது. அப்ப இவங்க இங்க வந்தவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, இவங்க வந்தவங்க பெரும்பாலும் வைணவம் சார்ந்தவங்க. நிறைய வைணவ கோயில்களை கட்டுறாங்க. ஸ்ரீரங்கம் கோயில் போன்ற கோயில்கள் இடிபாடு கட்ட முடியாத இருந்ததெல்லாம் இவங்க திருப்பி புனரமைக்கிறாங்க. கோயில்கள்ல தெப்பகுளம் கட்டுறாங்க. அத மொட்டகோபுரம்னு ஒண்ணு இருக்கும். அந்த விஜய ராகவ நாயக்கனா திருமலை நாயக்கர் காலத்துல இருந்து தெரியல, ஒரு ஆயிரக்கணக்கான கோயில் கட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. எல்லாமே கடைக்கால் போட்டு எழுந்து முழுக்க முடிக்க முடியாம நிதி இல்லாம நின்று போச்சு. அது மொட்டகோபுரம் இன்னைக்கும் நிக்குது. அப்ப இவங்க கோயில் கட்டினது எதற்காக? அவங்க வைணவ கோயில்களை இங்கே நிறைய கட்டி
அந்த வைணவ கோயில்களுக்கு பூசாரிகளாக ஆந்திராவிலிருந்து தெலுங்கு மொழி பேசக்கூடிய பிராமணர்களை குடியமர்த்தினார்கள். பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தாரு. உண்மைதான். சதுர்வேதி மங்கல பள்ளிக்கூடம், வேத பாடசாலைகளை நீங்க உருவாக்குனீங்க. தமிழ் பள்ளிக்கூடம் எங்க நீங்க சொல்லி கொடுக்கல. அவன் திருமல நாயக்கனே தமிழை அரவாந்துவானின்னா, தமிழ் பேசினாலே எனக்கு காதல நாராசத்தை இறக்குற மாதிரி இருக்குன்னா. இன்னைக்கு ஈவே ராமசாமி நாயக்கர் சொன்ன அந்த வார்த்தையை தான் அன்னைக்கு அவரும் சொன்னாரு. தமிழ் காட்டு முராண்டி மொழி அப்படின்னாரு இல்ல. அப்படிதான் அவரும் அன்னைக்கு சொன்னாரு தமிழை பார்த்துட்டு. இப்ப இந்த பழனி கோயில்ல பட்டர்கள் புலிப்பாணி போகர்ங்கிற ஒரு பண்டார குடிதான் தலைமை பொறுப்பா வழிபாட்டுல இருந்தது. அப்ப இந்த கோயில பழனி கோயில ராமப்ப ஐயன் அங்க கூடிய நீலகண்ட தீட்சிதன், ராமப்ப ஐயன் தளபதி நீலகண்ட தீட்சிதர் தலைமை அமைச்சர். இவங்க என்ன பண்றாங்க, அந்த பழனி கோயில்ல இருந்த அந்த பண்டாரங்களை நீக்கிட்டு கொங்கு நாட்டில இருந்து கொடிமுடி சரஸ்வதி ஐயன், மருதூர் தம்மவா ஐயன், நாட்டார் ஐயன் கோயில் சுப்பையன், கரூர் முத்தையன், கடம்பர் கோயில் அரிகொண்ட ஐயன் ஆகிய 5 வரவழைக்கப்பட்டனர். இவங்கெல்லாம் திருமல நாயக்கன் காலகட்டத்திலேயோ இந்த கோயில்கள்லாம் புடுங்கப்படுது. இப்படி பழனி கோயில் மட்டும் இல்ல, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அங்கேயும் அபிஷேக பண்டாரம் அப்படிங்கிற ஒரு பண்டாரம் அங்க இருந்தாங்க. குலசேகர பட்டன் வகைராங்கிற ஒரு பிராமண வகைராவை கொண்டு வந்துதான் விக்கிரமப்பட்டன் வகைரா இப்படின்னு இந்த தெலுங்கு பிராமணர்களை கொண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையும் பிடிங்கி கொடுக்குறாங்க. இப்ப அவங்க கோயில் பணி செஞ்சது யாருக்குன்னு தெரியுதுங்களா? இவர் தமிழர்களுக்கு தான் கோயில் பணி. கோயில் பணியால தமிழருக்கு ஏற்பட்ட பயன் என்ன? நாங்க அன்னைக்கு உங்கள்டையும் அடிமை, இன்னைக்கும் அடிமை. எங்களுக்கு எது வந்தா என்ன? எங்களுடைய மெய்யியல் மீட்கப்படலை. அவன் ஏறிங்கனே இருந்த சோழ மன்னன் சைவ கோயிலை கட்டினா, நீங்க வைணவ கோயிலை கட்டினீங்க. இது இல்லாம நீங்க இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த பகுதியில பாத்தீங்கன்னாக்கா ஒரு 20-30க்கும் மேற்பட்ட கோட்டைகள் இருக்கு. வட தமிழ்நாட்டுல செஞ்சிக்கோட்டையை தவிர மீதி மலை மேல இருக்கிற அத்தனை கோட்டைகளும் விஜயநகர ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட கோட்டை. அதற்கு சான்று நீங்க உயர போன உடனே அந்த கோட்டைக்கு முன்னாடி ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கும், கல்லுல வடிச்சிருப்பாங்க. ஆஞ்சநேயர் சிலை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடம் பூரா விஜயநகர ஆட்சியால் கட்டப்பட்டது. இவங்க கோயில் எந்த அளவுக்கு கட்டினாங்களோ அந்த அளவுக்கு கோட்டைகளும் மலை மேல கட்டினாங்க. அப்ப கோட்டை என்ன எங்களுக்கு சாம்பரம் வீசறதுக்கா? தமிழர்களுக்கு சாம்பரம் வீசவா கோட்டை? தமிழர்களை அடக்கி ஆள்வதற்கு, எங்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவதற்கு. அதோடு மட்டுமல்ல, இங்கு வந்த இந்த வடுகர்கள் முன்பு குடிவழி, தொழில்சார் குடிவழியாக இருந்த தமிழர்களை வருண பாகுபாட்டிற்கு உள்ளடக்கி, பிரம்மனுடைய தலையில் பிறந்தவன் பிராமணன், தோளில் பிறந்தவன் சத்திரியன், தொடையில் பிறந்தவன் வைசியன், காலில் பிறந்தவன் சூத்திரன் என்றும், பிரம்மனுக்கே பிறக்காதவன் பஞ்சமன் என்றும் இந்த தமிழ் குடிகளை 4 வருணங்களுக்கு உள்ளடக்கி, ஒவ்வொரு வருணங்களுக்குள்ளாலும் நூற்றுக்கணக்கான குடிகளை பிணைத்து இந்த குடி என்பதை சாதியாக்கி, இந்த சாதிய பாகுபாட்டையும் தொட்டால் தீட்டு என்கின்ற இந்த வர்ணாசிரம முறையையும் இந்த மண்ணில் மிக உச்ச நிலைக்கு தழைக்க வைத்தவர்கள் இந்த வடுக வந்தேரிகளான விஜயநகர ஆட்சியாளர்கள் தான். இவர்களுடைய வழிதோன்றல் தான் இன்று ஆட்சி ஆளுபவர்களும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சமூக நீதிங்கிறதும் சாதிய ஒழிப்புங்கிறதும் என்ன பண்ணிருக்காங்க, தமிழர்களுடைய குடிப்பட்டத்தை அழிச்சிருக்காங்க. பேருக்கும் பின்னால செட்டியாரு, முதலியாரு, கோனாரு, உடையாரு, வன்னியரு, கவுண்டரு இப்படின்னு போடக்கூடிய அந்த குடிப்பட்டத்தை தான் இவங்க ஒழிச்சிருக்காங்களே ஒழிய, அதுக்கு மாற்றா குடிமுரண், சாதிய மோதல்கள் உச்சம் பெற்று இருக்கு. இன்னைக்கு கொலைகள், ஒரு கொடி மாதிரி ஒரு கொடி, ஒரு பையனும் பொண்ணுக்கு திருமணம் பண்ணிக்கிறானாக உடனே கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உச்சம் பெற்று இருக்குன்னா, இதுதான் இவங்க சாதிய ஒழிச்ச லட்சணமா? ஈவேரா வந்தாரு, அவர் வரலன்னா நீங்க யாரும் கோமணம் கட்டிக்க மாட்டீங்க, இங்க பிராமணியத்தை அவர் தான் ஒழிச்சார். நான் கேட்கிற கேள்வி, பிராமணியத்தை இங்க நுழைந்தது யாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பிராமணர்கள் தமிழ்நாட்டுல இருந்தாங்களா? இருந்தாங்க. சோழ காலத்துல வந்தவன் இருந்தான். அவன் வீட்டுல தாய்மொழி தமிழ்.
அவன் தமிழ் பிராமணர், வேற மொழி தெரியாது, சமஸ்கிருதம் ஓதலாம் மொழி பொருள் தெரியாது. ஆனா நீ உங்க காலத்துல வந்தது பூரா தெலுங்கு பிராமணர்கள். தெலுங்கு பிராமணர்கள் தமிழ் பிராமணர்களையே நீங்க மட்டமா உங்களை விட ஈஞ்சக்கூடியா நினைக்கிறீங்க. அப்ப இந்த தெலுங்கு பிராமணர்களை அணி அணியா அங்க கொண்டு வந்து வேத பாடசாலைகளை அமைச்சு கோயில்களை கட்டி அவங்களுக்கு குடியிருப்புகளை இந்த மண்ணில கொடுத்தது யாரு? தமிழ் குடிய வருணமா பிரிச்சது யாரு? இங்க இருக்கிற திராவிடம் பேசுவான், அப்படியே சோழங்கிட்ட போவான், ராஜராஜ சோழன் நிலத்தை புடுங்கனான்ட்டு போவான். ஏன் அதுக்கு இடையில இருக்கிற விஜயநகர ஆட்சி காலம் 500 ஆண்டு காலத்தை மறந்தே போடுவீங்களா? இத்தனை கொடுமைகளுக்கு தமிழருக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற அத்தனை கொடுமைகளுக்கு அடிப்படை காரணம் விஜயநகர அரசு ஆண்ட அந்த ஆட்சி காலம் தான். எப்படி இது பெருமை மிகு ஆட்சிங்கிறாரு? அவங்களுக்கு வேணா அது பெருமையா இருக்கலாம், அவங்களுக்கு வேணா அது உயர்வை கொடுத்திருக்கலாம். கோயம்புத்தூர்ல இருக்கிற மில்லு ஓனர் எல்லாம் நாங்க தான் அப்படிங்கிறாரு. உண்மைதான். இன்னைக்கு இதான் நாங்களும் அதுதானே சொல்றோம். இப்ப கோவையை நிர்மாணிச்சது நரசிம்ம நாயுடு தான். கோவைங்கிற நகரத்தையே உருவாக்குனாரு. கல்கத்தால வந்து மிஷின் எடுத்தாந்து பஞ்சு ஆலை எல்லாம் கொண்டாந்தாரு. என்ஆர் தியாகராஜன் வந்து தேனியில வந்து அதே மாதிரி ஆலைகளை உருவாக்குனாரு. அதுதான் நாங்களும் சொல்றோம். மொழி வழி மாநிலம் அது உங்க ஆட்சிக்கும் பிறகு ஆங்கிலேயம் வந்தான். திரும்பி அவன் வந்து ஆந்திராவில இருந்து ஒரு 10 மாவட்டத்தையும், தமிழ்நாட்டுல இருந்த ஒரு 12 மாவட்டம், ஒரியாவில இருந்த ஒரு மாவட்டம், குடகு மாவட்டம், இங்க பாலக்காடு, இதெல்லாம் சேர்த்து ஒரு 25 மாவட்டமா இதுல வந்து மெட்ராஸ் ஸ்டேட்ல வச்சிருந்தான். 56ல மொழிவழி தேசியம் பிரிஞ்சது, தெலுங்கர்கள் தனியா பிரிச்சு போனீங்க. அப்படி இன்னைக்கு காலகட்டத்துல வந்து தெலுங்கு மொழி பேசுறவங்கள 2 நாடா ஆக்கினீங்க. தெலுங்கானா ஆந்திரா 2 ஆக்கினீங்க. இப்ப இங்க வந்தவங்களை உங்களை நின்று அங்க போன்னு சொல்லல. ஏன்னா அது தெலுங்கு மொழி பேசக்கூடிய மாவட்டங்கள் இணைக்கப்பட்டது, அந்த மாவட்டங்கள் பிரிச்சாச்சு. அதே மாதிரி கொடகு தமிழர்கள் இருந்தாலும் அது நம்ம இழந்துட்டோம். இங்க பாலக்காடு இது நம்மளை விட்டு போயிட்டுது. இந்த மாதிரி நிறைய மண்ணை நம்ம இழந்துட்டோம். எல்லை பகுதிகளில் வந்து ஒரு 40,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கிட்ட நம்ம வந்து இழந்துட்டோம். முன்பு இருந்த தமிழர்கள் மண்ணு இல்ல. ஆனா தமிழ் குடிகள்லாம் இன்னைக்கு பிற மொழி மாநிலத்துல போய் உள்ளடங்கி. சித்தூர் மாவட்டம் முழுக்க நம்மளுது, பெங்களூர் நம்மளுது, கோலார் தங்கவையில் தமிழர் இருந்து. அங்க இருக்கிற மக்கள் பூர்வீக தமிழ் குடிகள், இங்க இருந்து போனவங்க இல்ல. அது அவங்க சொந்த பூமியிலே அங்க இருக்க. அவங்க ஊரே வந்து பக்கத்து மாநிலத்துல இணைக்கப்பட்டுட்டது. இப்படி போன பிறகாவது இந்த தமிழ்நாட்டுல இன்னைய வரைக்கும் தமிழ ஆட்சி பிடிக்க முடியுதான்னா முடியல. விடுதலை பெறதுக்கு முன்னாடி நீதி கட்சி ஆட்சியிலையும் முழுக்க 21ல இருந்து 37 வரைக்கும் தெலுங்கர் தான் ஆளுமை செய்றீங்க. அதுக்கும் பிறகு 37ல இருந்து 52 வரைக்கும் காங்கிரஸ் கட்சியிலையும் நீங்க தான் ஆளுமை செய்றீங்க. 52ல இருந்து 67 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில மட்டும்தான் தமிழர்கள் வந்து முதலமைச்சரா இருந்து இந்த மண்ணுல ஆட்சி செய்ய முடிஞ்சது. அந்த தமிழர்களுடைய 15 ஆண்டு கால ஆட்சியில தான் 16க்கும் மேற்பட்ட அணைகள், பெரு அணைகள் வந்து தமிழ்நாட்டுல கட்டப்பட்டது. காமராஜருடைய அந்த காங்கிரஸ் ஆட்சி காலம். 67ல இருந்து இன்னை வரைக்கும் ஒரு 57 ஆண்டு காலமா திராவிட கட்சி ஆட்சி செய்தது. திமுகவா அதிமுகவா 2 திராவிட கட்சி. எத்தனை அணை கட்டிருக்கீங்க? உங்களால ஆன தமிழர்களுக்கு பயன் நீங்க எதுவும் செய்ய வேணாம், கேடு செய்யாத இருக்கீங்களா? எவ்வளவு ஆறுகள் இன்னைக்கு வந்து பாலைவனமா போயிருக்கு. ஆறு ஓட எங்கேயுமே ஒரு கைப்பிடி மண் இல்ல. யார் எடுத்தது இதெல்லாம்? யாரு வித்தது இதெல்லாம்? மலை, ஒரு மலையை வைக்கல, எல்லா மலையும் உடைச்சு திட்டீங்க. ஏதாவது சகாய ஐயா புண்ணியத்துல மதுரையை ஒட்டிய பகுதிகள் பூரா அறுத்த கல்லு, கிரைனேட்டுக்கு அறுத்த கல்லு அடுக்கி கொட்டி அப்படியே கிடக்கு. தடை செய்யப்பட்டு தடுத்து நிறுத்திருக்காரு, நிக்குது. உங்களுக்கு மதுரையை ஒட்டி உள்ள எண்பெரும் குன்றத்து 8000 அவர் ஏறினர் கழுகம், இது பெரிய புராணத்துல வருது. ஊழியன் மதுரை உள்ளான் புறத்துளார் அமனர் சேரும் பாழியும் அருகர்மேவும் பள்ளியும் ஆணை எல்லாம் கீழூர பெயர்த்து போக்கி கிளறொளி தூய்மை செய்தே வாழிய பதியந்தோறும் மங்களம் பொழிய செய்தார் திருஞான சம்பந்தர். இப்ப அங்க இருக்கிற பாடிகளையும் சமண பள்ளிகளையும் ஜைன பள்ளிகளையும் எல்லாத்தையும் இடிச்சு நிறைவே நாங்க வந்து சதுர்வேதி மங்கலமா ஆக்கிட்டோம் அப்படின்னு அங்க வருது. இந்த தமிழர் இனத்தின் தமிழ்நாட்டின் இருதய பகுதி மதுரை. மதுரையில அழிவுனாக்கா வட தமிழ்நாட்டர்கள்லாம் வேடிக்கை பார்த்துன்னு இருக்க முடியாது. அது மதுரையில் தான் அழியுது, நம்மளுக்கு என்னன்ட்டு இருக்க முடியாது. நம்மளுடைய தொன்மை தாயகம், தொன்மை தலைநகரம் மதுரைங்கிறது சேர அரசு சோழ அரசு உருவாவதுக்கு முன்னாடி வந்தது பாண்டிய அரசு, பண்டைய அரசு. அதனுடைய வழித்தோன்றல் நம்ம முப்பாட்ட 4ஆம் பாட்டனுடைய தலைநகர் அது. இன்னைக்கு மதுரையை ஒட்டி மாங்குளம் கல்வெட்டு 2600 ஆண்டு முந்தைய கல்வெட்டு. தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை வாங்கி கொடுத்தது மாங்குளம் கல்வெட்டை சான்று வைத்துதான் இன்னைக்கு அந்த
தகுதியை பெற்றோம். 2500 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய மொழி தமிழ் மொழி என்பதற்கு சான்றாக காட்டப்பட்டது மாங்குளம் கல்வெட்டு, மீனாட்சிபுரம். அந்த மாங்குளம் கல்வெட்டிலிருந்து துவங்கி அரிட்டாப்பட்டி வரை கடந்த மார்ச் மாதம் மதுரையை சுற்றி கிட்டத்தட்ட 11 பாழிகளை ஆய்வு செய்துவிட்டு வந்தேன். நான் அரிட்டாப்பட்டிக்கு சென்றிருந்தேன், மாங்குளம் பாழியை ஆய்வு செய்தேன், அழகர் மலை பாழிகளை ஆய்வு செய்தேன், சமண படுக்கைகளை ஆய்வு செய்தேன். தொன்பு ஆசிவக பெருஞ்சித்தர்கள் வாழ்ந்த அப்பகுதி சூழப்படையினுடைய குகையிடி போருக்கு பின்பு கிபி 7ஆம் நூற்றாண்டில் நடந்த அந்த போருக்கு பின்பு ஒரு 100 ஆண்டு அப்படியே கிடந்து 9ஆம் நூற்றாண்டு வாக்கில் சோழ மன்னர்களாலும் பாண்டிய மன்னர்களாலும் சைவ கோயில்களாக அந்த பள்ளி இருந்த இடங்கள் மாற்றப்பட்டு விட்டன. ஆனா பாழிகள் ஜைனர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க சமணர்னா ஜைனர் நினைச்சுக்கிறீங்க, அது இல்ல. ஜைனருங்கிறவங்க மகாவீரரை வழிபற்றவங்க, சமணருங்கிறவங்க ஆசிவக பெருந்துறவிய. இப்ப ஆசிவக துறவிகள் இருந்த அந்த இடங்கள் பாழிகள் இன்னைக்கு ஜைனர்கிட்ட இருக்கு. அவன் 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஒவ்வொரு பாழியிலையும் போய் மகாவீரர் சிலையை வடிச்சிட்டு இது என்னதுன்னு அடையாளப்படுத்திக்கலாம். அவ திட்டமிட்டு சோழ பாண்டிய அரசுகள் அவனோட ஒப்பந்தம் போட்டு ஜைன சமயத்தோட இந்த இடத்தெல்லாம் நீங்க எடுத்துக்கங்க, பாடிகளெல்லாம் நீங்க எடுத்துங்க, பள்ளிகளெல்லாம் நான் எடுத்துக்கிறேன்னு பங்கு போட்டிருக்காங்க. இது ஒவ்வொரு ஊடியும் கீழே கோயில் கூடி போய் பார்த்தா அதே நிலை, ஒவ்வொரு இடத்துலயும் இந்த நிலை தான். அங்க சுற்றி உள்ள அழகர் மலை புதுக்கோட்டை, கொங்கர் புளியங்குளத்துல தான் கைய வைக்காத இருக்கு. யானைமலை, கிடாரிப்பட்டி, அரிட்டாப்பட்டியினுடைய மிக முக்கியமான வரலாற்று தரவு என்னன்னாக்க, இந்த சமய காலகட்டத்துல 8ஆம் நூற்றாண்டுல ஒரு குடவரை சிவன் கோயில் அரிட்டாப்பட்டி அந்த மலைக்குண்டிலே உருவாக்கப்பட்டிருக்கு. 8ஆம் நூற்றாண்டு. ஆனா தொன்மையில ஆசிவக பாழி இருந்ததற்கான ஆசிவர்கள் இருந்ததற்கான தடயம் அந்த மலைக்குண்டிலே கன்னிமார்கள் கோயில் இருக்கின்றன. எங்கே கன்னிமார்கள் கோயிலோ ஐயனார் கோயிலோ கருப்பண்ணசாமி கோயிலோ இருக்கிறது என்றால் அது ஆசிவக பள்ளி இருந்த இடம் என்பதற்கு. அப்ப அரிட்டாப்பட்டினுடைய அந்த குன்றின் வடகிழக்கு பகுதி கடைகோடியில் ஒரு பாழி இருக்கிறது, சின்ன பாழி. அது சமணர்கள் இருந்த பாழி. அது 2000-3000 ஆண்டு காலமாக இருந்த இடம். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழில் வடிக்கப்பட்ட கல்வெட்டு மேலே இருக்கிறது. 9ஆம் நூற்றாண்டில் அப்பாழி ஜைனர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் அங்கே மகாவீரர் சிலையை வடித்துவிட்டு அதன் கீழே பாலி மொழியில் எழுதியிருக்கிறார்கள். இது 9ஆம் நூற்றாண்டு. ஆனா அந்த கல்வெட்டு இருப்பது 2500 கிமு 500 ஆண்டு காலத்தில் வெட்டப்பட்டது. இந்த கைப்பற்றிய ஜைனர்கள் தொன்மை தமிழ் எழுத்துக்களை சுண்ணாம்பு சாந்து இட்டு பூசி மறைத்திருக்கிறார்கள். இது அரிட்டாப்பட்டியில் உள்ள நிலை. அந்த சுண்ணாம்பு சாந்து ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வரியில் இருந்தது உதிர்ந்து பழைய தமிழ் எழுத்துக்கள் வெளியே தெரிய ஆரம்பித்தன. இதன் நுட்பம் உணர்ந்த ஜைனர்கள் அந்த ஒரு வரியையும் கல்லாலேயோ இல்ல வேற உளியாலேயோ சிதைத்து கொத்தி சிதைத்து அந்த எழுத்தை படிக்க முடியாமல் மறைத்து விட்டார்கள். அதன் பின்னர் அடுத்த வரி மீது இருந்த சுண்ணாம்பு சாந்து விழுந்து இப்ப அந்த வரி வெளியே தெரிகிறது. சரி, உங்களுக்கு திருட்டுத்தனம் இல்லைன்னாக்கா ஜைனர்கள் ஏன் தொன்மை தமிழ் எழுத்தை மறைக்க வேண்டும்? இதுக்கு இந்த கேள்விக்கு பதில் வேணும். நீங்க இந்த என்னையா மதுரை மாவட்ட ஆட்சியர் பேசும்போது அப்படி எதுவும் நடக்கல, தேவையில்லாம பயப்படாதீங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. நடக்க கூடாதுங்கிறத நம்ம கேட்கிறோம். நாம உங்களை நம்ப முடியல. அது அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, தூத்துக்குடியில வேதாந்தா நிறுவனத்துக்கு போட்டி போட்டு நிலம் எடுத்து கொடுத்தீங்களா இல்லையா? தாமிர தொழிற்சாலைக்கு அது தடுத்த மக்களை 10க்கும் மேற்பட்ட மக்களை துப்பாக்கி சூடு நடத்தி கொன்னீங்களா இல்லையா? அந்த அதிமுக ஆட்சியில கொலை நடந்ததுனாக்கா இன்னைய வரைக்கும் திமுக ஆட்சியில அது விசாரிக்கப்பட்டு அந்த தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கா? அப்ப ரெண்டு ஆட்சியுமே நீங்க தொழில் முதலாளிகளுக்கு சார்பா தான் இருக்கீங்க, மக்களுக்கு ஏரியா தான் இருக்கீங்க, பேருதான் ஆட்சி. இதே அன்னைக்கு எதிர்க்கட்சியா இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம், இதற்கான நீதியை வழங்குவோம் என்று சொன்னார்ல. இன்னைய வரைக்கும் அந்த நீதியை தேடி இருக்காரா? எங்க? இந்த அச்சம்தான் வருது. அது வேதாந்தா நிறுவனங்கிறது இந்துஸ்தான் நிறுவனம் ஒரு இனப்படுகொலை நிறுவனம். அது என்னப்ப மண்ணளிட்டீங்க, அட மண்ணு இன்னும் ஒரு 200 ஆண்டு ஒரு 500 ஆண்டு இனிமே அல்லாத இருந்தா கூட என்னுடைய பேரனுக்கு பேரன் ஒரு 10 தலைமுறைக்கு பின்னாடியாவது அந்த ஆத்துல மண்ணலை பாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு.
காட்டை அழிச்சிட்டீங்க. எதிர்காலத்துல மனிதன் காட்டை உருவாக்கலனாலும் காக்கா குருவி போடுறதுக்கு விதைய போட்டாவது திரும்பியும் அந்த காடு மீள் உருவாக்கப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. என் மலைகளை உடைச்சு நொறுக்கிட்டீங்கன்னாக்கா அது மீள் உருவாக்கம் பண்ணுவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? இந்த மலை போவது மட்டுமல்ல, இந்த மலையோடு சேர்ந்து 2000 3000 ஆண்டு தமிழர்களுடைய தமிழ் இனத்தினுடைய தொன்மங்கள், வரலாற்று தொன்மங்களை நீங்க உடைச்சு வாரிட்டீங்கன்னா இப்ப நாளைக்கு எங்களை நாடோடி ஆக்க போறீங்க. ஈழத்துல என்ன நிலையோ அதே நிலை தமிழகத்தில் உள்ள தமிழர்களுக்கு தோன்றி கொண்டிருக்கிறது. நாம் ஆசியா நிலப்பரப்பு முழுக்க வாழ்ந்த ஒரு பெரிய குடி தமிழினம். குமரிக்கண்டத்திலிருந்து ஆசியா வரைக்கும் விரைவிருந்த குடி. குமரிக்கண்ட அழிவுக்கு பின் இந்தியா முழுக்க ஆப்கான் பாகிஸ்தான் வரைக்கும் வாழ்ந்த குடி நாகர்குடி. அவருடைய தாய்மொழி தமிழ், நாகர்குடிய மொழி, சிந்துவெளி மொழி தமிழ். அப்ப பிராமணர்கள் வருகைக்கு பிறகு சமஸ்கிருதம் தமிழும் கலந்து வட்டார மொழிகள் தோன்றி பல்வேறு மொழி வழி தேசிய இனங்கள் உருவாகின்றன. அப்ப தமிழை மட்டுமே பேசக்கூடிய இனம் அந்த குழு சுருங்குகிறது. அப்படியே இப்ப தெற்க இருக்கிற நம்ம மட்டும்தான் அதை பேசிக்கினே இருப்போம். நம்ம உடன் பிறந்த அந்த திராவிட குடியான தெலுங்கர், கன்னடர், மலையாளி, மராத்தியர், பஞ்சாபியர், ராஜஸ்தானியர் எல்லாம் தமிழோடு சமஸ்கிருதியை கலந்து ஒரு மொழியை உருவாக்கிக்கினாங்க. அவன் ராஜஸ்தானி பேசத்துல ராஜஸ்தானிக்காரங்கிறோம். ஆனா அவன் இனத்தால நாகர இனம் தான். ஆனா நம்மளை மட்டும்தான் தமிழன்னு சொல்றோம்னா இன்னைக்கு தமிழை பேசியிருக்கிறது நம்ம மட்டும்தான் பேசியிருக்கிறதால நம்மள தமிழன்னு சொல்றோம். அப்ப எங்க இருந்து அப்ப கிமு 300 அந்த ஆண்டு காலத்தெல்லாம் விந்துசாத்புர மலை தமிழகத்தினுடைய வட எல்லை. கிமு 3000 இமயமலை வட எல்லை. அப்ப எல்லை சுருங்கிக்கினே வரோம். நம்ம இப்ப திருமலையும் இப்ப நம்மளை விட்டு போச்சு. சித்தூர் மாவட்டம் போச்சு. பீர்மேடு, தேவிக்குளம், இந்த பக்கம் கேரளாக்கார எடுத்துக்கணும். பக்கம் பெங்களூரு, கோலாறு கன்னடர்கிட்ட இருந்துட்டோம். இங்க கச்சத்தீவை இலங்கைக்காரன் புடிக்கணும். இலங்கை நம்மளுடைய பூர்வீக மண்ணை சிங்களவன் வந்து குடியேறினவன். இன்னைக்கு இலங்கையில் இருக்கிற நம்மளுடைய சொந்தங்களை அங்க நாடற்றவன் ஆக்கிட்டான். இப்ப இங்க வந்து குடியேறி இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் நீ ஆட்சி அதிகாரம், பொருளாதாரம், இல்ல வாணிபம் எல்லாத்தையும் கையில வச்சிருக்க, அதோட இருந்தா பரவாயில்ல. ரெட்டி மாநாட்டுல ஒரு அம்மா சொல்றாங்க, நாங்க இந்த ஊரு மக்கள், நீங்க குமரிக்கண்டத்துல இருந்து இங்க வந்தேரிக்குடின்னு தமிழன்னு சொன்னா இது எவ்வளவு சீண்டல். இதெல்லாம் தமிழன் சும்மா இருக்கிறதால வர்றது தானே. தமிழன் தன்னுடைய வரலாறை ஆய்வு பண்ணாத்தாலையும் ஆய்வு பண்ணி மக்கள்கிட்ட கொடுக்காததாலையும் எல்லாம் இந்த டாஸ்மார்க்ல போய் முடங்கி இந்த திராவிட கழகத்துக்கு கொடி பிடிக்கிற தொண்டனாவும் மாறி இருப்பான், காலம் பூரா அப்படியே இருப்பாங்கிற துணிச்சல்ல தானே. நான் திராவிடத்துல ஊர்னமா பெரியார் இயக்கத்துல வந்து என்னுடைய இளமை வயதுல இருந்து 50 வயது வரைக்கும் திராவிடர் கழகத்துல இருந்தவன். அங்கிருந்து வெளியே வந்துதான் பேசுறேன். ஆனாலதான் அந்த வரலாறு பூரா எனக்கு தெரியும். இன்னைக்கு திராவிட கழக தலைமையில இருக்கிற குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன் அவங்க சமகாலத்துல நான் பயணிச்சுவாங்க கட்சியில இருந்து. அவங்க வெளியே வரக்குள்ளதான் நான் அந்த கட்சி விட்டு வெளியே வந்தேன். இன்னைக்கு தமிழ் தேசியம், திராவிட தேசியம் தமிழ் தேசியத்துக்கு எவ்வளவு எதிரான நிலையில இருக்குங்கிறத 2009 முள்ளிவாய்க்கால் தான் எங்களுக்கு உணர்த்துது. அதுக்கும் பிறகுதான் நாங்க திராவிடத்தை திரும்பி பார்க்கிறோம். அதுக்குள்ளால அது வரைக்கும் அதுல தான் ஊறி நடந்தோம். அது உள்ளால்தான் தமிழ் தேசியத்தை தேடி நடந்தோம். என் போன்றவர்களுடைய நிலைதான். முள்ளிவாய்க்கால் தான் எங்களை வந்து முகத்துல அரைஞ்சது. நீ திராவிடத்தை நம்பாத, தேசியத்தை நம்பாத, இது உன்னை கருவ இருக்குது அப்படின்னு முகத்துல அரைஞ்சது முள்ளிவாய்க்கால் நிகழ்வுதான். அந்த 1.5 லட்சம் தமிழின பெரும் படுகொலை தான் எங்களை சிந்திக்க வைத்தது வேறு கோணத்தில். அதே போல அந்த அம்மா கூட்டத்துல பேசும்போது குமரிக்கண்டம் அழியும் போதே தமிழர்கள் எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க, தெலுங்கர்கள் தான் இன்னுக்கு பூர்வீக குடிகள் அப்படிலாம் நிறைய பேசியிருக்காங்களே. முதல்ல குமரிக்கண்டம்னா என்னன்னு அந்த அம்மாவுக்கு தெரியுமா? குமரிக்கண்டம் அழியும் போது தெலுங்குன்னு ஒரு மொழி பிறந்ததா? இந்த அம்மாவும் அந்த நாகக்குடிதான். நம்ம எந்த குடியில பிறந்தோமோ அந்த குடிதான். இந்த அம்மா முன்னோரும் அன்னைக்கு தமிழர் தான். அந்த புரிதல் அதுக்கு வேணும். அன்னைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தெலுங்கு இல்ல, கன்னடம் இல்ல, மலையாளம் இல்ல. 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி மலையாளம் இல்ல, எல்லாமே தமிழ் தான். குமரிக்கண்டங்கிறது இன்னைக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் இல்ல நிறைய பேர் நினைக்கிற மாதிரி, புவியியலாளர்கள் நினைக்கிற மாதிரி மடகாஸ்கரையும் இந்தியாவையும் ஆஸ்திரேலியாவையும் 3 இணைச்சு ஒரு முக்கோண கட்டம் போடுவாங்க. அது இல்ல. நான் சொல்ற நிலப்பரப்பெல்லாம் நீங்க முட்டு கூட்டணும். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தோனேசியா, பர்மா, கம்போடியா, இந்தியா, இலங்கை,
அந்தமான் நிக்கோபர் தீவுகள், மாலத்தீவு, லட்சத்தீவு, மொரிஷியஸ், கம்போடியா, இது எல்லாத்தையும் இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே கீழே கொண்டு போய் தென்னாப்பிரிக்காவுடைய கீழ்ப்பகுதியில தென்னாப்பிரிக்கா மடகாஸ்கரை ஒட்டி இணைச்சு கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா ஒரு பெரிய நிலப்பரப்பு கிடைக்கும். அந்த நிலப்பரப்பு தான் குமரிக்கண்டம். அது பெரும் விண்கோளால் தகர்க்கப்பட்டு கிழக்கு, வடக்கு, வடகிழக்கு இந்த 3 திசையிலையும் அந்த உடைந்த கண்டத்திட்டுகள் நகர்கின்றன. நகர்ந்து கிழக்கே சென்ற பெரிய மண் திட்டு தான் இன்றைக்கு இருக்கிற ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லாம். வடக்கே சென்ற மண் திட்டு தான் இன்னைக்கு இருக்கிற இந்தியா. வடகிழக்குல போனதுதான் இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், அந்தமான் நிக்கோபர், கம்போடியா வரைக்கும், பர்மா கம்போடியா வரைக்கும். இந்தியா இருக்கிற இந்த இந்தியா இல்ல. 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இந்தியா இல்ல. மொரீசியஸ்ல இருந்து இமயமலை வரைக்கும் ஒரு மண் நீண்டு இருந்தது. குமரிக்கண்ட அழிவுங்கிறது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி. பகருளி ஆற்றுடன் பன்னெடும் குன்றமும் வடிவேல் எரிந்த வான்பகை பொறாது. வானத்தில் இருந்து முருகன்கை வேல் போன்று உருகொண்டு வந்த ஒரு பெரும் விண் எரிகள். அததான் அவன் சொல்றான். வடிவேல் எரிந்த வான் பகை பொறாது பகருளி ஆற்றுடன் பன்னெடும் குன்றமும் குமரி கோடும் கொடுங்கடல் கொள்க வடதிசை இமயமும் கங்கையும் கொண்டு தென் திசையாண்ட தென்னவன் வாழி. சிலப்பதிகாரம் சொல்லுது. இப்ப எல்லை எங்க சொல்லுது? இமயமலை. கங்கையே எல்லை. கங்கை இமயமலை இது வரைக்கும் வட எல்லை, தமிழகத்தினுடைய வட எல்லை. இப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அப்ப குமரின்னா இந்த குமரி இல்ல, இதுக்கு தக்க நீண்டு இருந்தது. ஒரு 300-500 மைல் நீண்டு இருந்தது. அப்ப இலங்கையும் இந்தியாவோட இணைஞ்சு இருந்தது. இந்த காலகட்டத்தை தான் அவரு சுற்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பு மொரீசியஸ் வரைக்கும் நீண்டு இருந்தது. அங்கதான் ஏழ்பனை நாடு, ஏழ்தங்கு நாடு, ஏழ்குன்ற நாடு, 7-7-49 தென்மதுரையை சேர்த்து 50 நாடு இருந்தது. இந்த தென்மதுரைங்கிறது இந்த மதுரை கிடையாது. மொரீசியஸ்ங்கிற தீவு இருக்கு. அந்த தீவு தான் மதுரை, தென்மதுரை. இந்த மொரீசியஸ உங்களுடைய புகைப்படத்துல இருந்து அலைபேசி எடுத்து நீங்க கூகுள் மேப்பை விரிச்சு அதை படிச்சு பாருங்க. ஆங்கிலத்துல மௌரி டியூஸ் அப்படின்னு தான் எழுதியிருக்கோம். மதுரை தீவுங்கிறத ஆங்கிலப்படுத்திருப்பான். அப்படியே மௌரி டியூஸ் அப்படின்னு எழுதியிருப்பான். மதுரை தீவு அது. அதுதான் பின்னாடி மொரீசியஸ்ன்னு வந்திருக்கு. இதுதான் தமிழருடைய தென்மதுரை. அப்ப மொரீசியஸ்ல இருந்து இமயமலை வரைக்கும் மண்திட்டு இருந்தது. இதை புரிஞ்சுக்கணும். குமரிக்கண்ட உடைப்புக்கு பிறகு நான் சொல்றது இதுதான் நாவலந்தேயன்னு சொன்ன இடம். இந்த நாவலந்தேயம் கிமு 18,000 ஆண்டுல இருந்து 12,000 ஆண்டு வரைக்கும் 6,000 ஆண்டு காலமா அப்பப்ப கடல்கோள்ல கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வாங்குது. இறுதியா 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெருங்கடல்கோள் ஏற்படுது. அப்ப கூட இலங்கை இந்தியாவோட தான் இருக்கு. கடந்த ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முந்தன வந்த கடல்கோள்ல தான் இலங்கை பிரியுது. அப்ப அங்க இருந்து இமயமலை வரைக்கும் மக்கள் ஏறிட்டாங்க. அந்த 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த கடல்கோள்ல தென் திசையில இருந்த தமிழர்கள் மேற்கு கடற்கரை வழியே சிந்துவெளி மெசபடியோமியா வரைக்கும் குடியேறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி மக்கள் இங்க இருந்தாங்கன்னா இங்க இருந்தாங்க. இந்த நாடும் தமிழ்நாடு தான். அது என்னமோ வாங்கி போன பிறகு இங்க தமிழ்நாட்டுல ஓடி அந்த உட்காரல. இங்க இருந்த குடியில அந்த குடியை சேர்ந்தவன் தான் இந்த அம்மாளும். அப்பெல்லாம் மொழி கிடையாது. மொழின்னா தமிழ் மொழி மட்டும்தான், வேற எந்த மொழியும் கிடையாது. அப்ப தமிழ் மொழி பேசுற இனம் ஆசியா முழுக்க பரவி இருந்தது. அக்காலத்துல நமக்கு மெய்யியல் கோட்பாடு ஆசிவகம். ஆசி இயம் பரவிய நிலப்பரப்பு ஆசியா. நீங்க ஆப்கானை போய் பாருங்க, கூகுள் மேப்ல தேடுங்க. ஆப்கான் பகுதியில போய் ஊர் பேரெல்லாம் பாருங்க. வெற்றியூர், ஜெய்ப்பூர், கல்பூர், ஊருன்னே இருக்கும். மதுரை, அங்க இருக்கு, மதுரை இருக்கு ஊரு. அப்படியே பாகிஸ்தான் பகுதியில் தேடுங்க, பூரா பாத்தீங்கன்னா தமிழ் பேரே இருக்கும். அப்ப பூரா தமிழர்கள், தமிழ் மொழி பேசியவர்கள் இருந்த பகுதி. அப்ப தமிழ் மொழி பேசிய நாகர்கள் குடியில் தான் இந்தியா முழுக்க விரைவி இருந்தாங்க. இந்த அம்மாவும் அந்த குடிதான், நம்மளும் அந்த குடிதான், நாகர்குடிதான். பிற்காலத்துல மொழி வழியா அவங்க ஏற்படுறாங்க. ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் இவங்க தமிழ்ல இருந்து தெலுங்கரா மாறுறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க முன்னோர் தமிழர் தான். அப்ப இதே இன்னொரு காமாட்சி நாயுடு, நாங்க இதுல இருந்தானே வந்தோம், அப்புறம் எங்களுக்கு உரிமையா இல்லையாங்கிறாரு. ஒரு அப்பனுக்கு 4 பிள்ளை பிறந்ததுன்னா 4 பிள்ளைமும் கல்யாணம் பண்ணிச்சு, 4 பிள்ளைக்கும் இருந்த 4 ஏக்கரையும் பங்கு பிச்சு விட்டான், ஆளுக்கு 1 ஏக்கர். அதுல மூத்தவன் அப்ப ஆத்தாப்புறம் வச்சு கஞ்சி ஊத்துறான்னா திருப்பி அந்த 1 ஏக்கர்ல நீ ஏன்டா நோண்டான்னு தான் நம்ம கேட்கறோம்.
மொழி வழி தேசிய இனம் பிரிக்கும் பொழுதுதான் உங்க நிலத்தை நீங்க எடுத்துக்கினீங்க. எங்களுக்கு விட்ட நிலத்துல இதையும் நீங்க வந்து ஆட்சி செஞ்சா நாங்க எங்க போய் ஆட்சி செய்யறது? எங்களால ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ கேரளத்திலேயோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரா வர முடியுமா ஒரு தொகுதியில? தமிழன் போய் அங்க. அப்ப மற்ற மாநிலத்துக்காரெல்லாம் தெளிவா இருக்கான், அவன் மண்ணா வாழ்றான். இந்த அறிவிப்பு கேரளாவில் கொடுக்க முடியுமா? டென்ஷன் எடுக்கிறதுக்கு அரிட்டாப்பட்டி பகுதியில 5000 ஏக்கர் நிலத்தை, அது சுற்றுச்சூழல் காப்பு காடு, காப்பு காடு, அரிய உயிரினங்கள் வாழக்கூடிய காடு, வரலாற்று தரவுகள் உள்ள பகுதி. அந்த பகுதியில நீங்க வந்து எவன் வீட்டு நிலத்தை எவன் ஏலம் எடுக்கிறவன் யார்கிட்ட கேட்டு ஏலம் எடுக்கிறீங்க? எங்கேயோ அமெரிக்காவில் உட்காந்து சேட்டலைட்ல பார்த்து அந்த இடத்துல அந்த பொருள் இருக்குங்கிறா. நீங்க டெல்லியில போய் ஏலம் போடுறீங்க. டெல்லிக்காரனுக்கும் மதுரை மண்ணுக்கும் என்னடா சொந்தம் உங்களுக்கு? என் சொந்தக்காரனா, என் மொழிக்காரனா, என் மண்ணை ஏலம் விட நீ யாரு? இந்த கேள்வி, இந்த புரிதல் நம்மளுக்கு வரணும்ல. இப்ப நம்மள்ட மானமுள்ள ஒரு தமிழருடைய கையில ஆட்சி இருந்ததுனாக்கா மத்திய அரசுக்கு முதல்ல இந்த எண்ணம் வருமா? கேரளா மலைக்காடு உள்ள பகுதி முழுக்க மலைநாடு. கேரளாவில் போய் ஒரே ஒரு கல் எடுக்க சொல்லுங்க பாப்போம் மத்திய அரசு தான். விழிஞம் துறைமுகத்துக்கு கன்னியாகுமரியில கல் எடுத்து போறாங்க, கேரளாவில் கல் இல்ல. காரணம், அவன் மண்ணா அவன் ஆள்றான், மானமும் சூடு சொன்ன உள்ளவனா ஆள்றான். அவன் மலையாள தேசம்னா மலையாளியா இருந்து ஆள்றான். அப்ப ஏன் மண்ண தமிழாண்டா மட்டும் போதாது, தமிழ் தேசிய சிந்தனை உள்ள ஒரு தன்னலமற்ற ஒரு மனித ஆண்டாதான் அது முடியும். இங்கேயும் தமிழனா இருந்து இதுல வந்து கொள்ளை கூட்டுக்காரத உள்ள போய் உட்காந்துட்டாங்க, அது வேலைக்கு ஆகுது. அவர் சொல்லும் போதே சொல்லுவாரு, ஐயா சொல்லும் போதே ஓபிஆர் எல்லாம் ஆட்சி செஞ்சாரு. ஓபிஆர் வந்து விதிவிலக்கு. தெலுங்கு முதலமைச்சர்கள் ஆட்சி ஆண்ட நெடுங்காலத்துல நாங்க ஓபிஆரை வந்து விதிவிலக்கு எடுத்துக்கிறோம். அவரை மதிக்கிறோம், ஐயாவை மதிக்கிறோம். அப்பழுக்கற்ற ஒரு மனிதர், அப்படிப்பட்ட ஆளுங்கிறது தான் எங்க நோக்கம். தமிழாண்ட மட்டும் என்ன கொள்ளை கொண்ட கருணாநிதி குடும்பத்தோட அதிகமா கொள்ளடிக்கிற ஒரு தமிழாண்டு என்ன புண்ணியம்? பயனில்லை. ஓபிஆர் தெலுங்கர் குடியில பிறந்திருக்கலாம், ஆனா தமிழ் சமூகத்துக்காக அர்ப்பணிச்சவர், அரசியல்ல அப்பழுக்க அற்றவர், தான் சொத்த ஊருக்கு கொடுத்தவர். இறுதி காலத்துல வள்ளலார் சபையில வந்து பள்ளியை நடத்தி ஏழை மக்களுக்கு வந்து கல்வியை கொடுத்தவர். அவங்களும் தெலுங்கர் குடிதான், கருணாநிதி குடும்பம் தெலுங்கர் குடிதான், ரெண்டும் ஒன்னா. இன்னைக்கு மில்லு ஓனராவோ அமைச்சராக வந்து KN நேரு இப்ப திருச்சி ஆண்டுகள் இருக்காரு, பல கோடிக்கு அதிபதி இருக்காரு, அவரும் ஓபிஆரும் ஒன்னா. இவரு எங்க அவரு எங்க? இவரு தான் சொத்தை மக்களுக்கு கொடுத்தவர், அங்க மக்கள் சொத்தை தனக்காக்குறவர். நீங்க அப்படி தெலுங்கர்னா எல்லாரையும் ஒரே தட்டுல வச்சு எடை போடாதீங்க. அதுலயும் மிகச்சிறந்த மாமனிதர்கள் இருக்கிறாங்க, தமிழர்கள் காலங்காலமா போற்றப்பட வேண்டியவர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்டவர் தான் ஐயா ஓபிஆர். நாங்க எல்லாரையும் நாங்க குறை சொல்லல. எங்க மண்ணையும் எங்கள் மக்களையும் அழிக்கிறவங்களையும், வரலாற்று ரீதியான தொலைநோக்கு பார்வையில கேடு செய்கிற ஆட்சியாளர்களையும் ஆளுமையாளர்களையும் தான் நாங்க வந்து தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் வந்து நாங்க எதிர்க்கிறோம ஒழிய ஒட்டுமொத்த தெலுங்கு பேசும் மக்களையோ இல்ல பிற மொழி பேசும் மக்களையோ அல்ல. அவங்க எல்லாம் எங்களுக்கு சொந்தக்காரங்க. எல்லாம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டு உறவா இருக்கு. இந்த அடித்தட்டுல இருக்கிற மக்கள் வந்து உறவு மக்களா இருக்காங்க. அவங்க இனிமே அந்த ஊருக்கு போக முடியாது. ஏன்னா அங்க போனா அவனை தமிழன் தான் சொல்லுவானோ ஒழிஞ்சு, ஒரு கன்னடக்காரன் கர்நாடகாவுக்கு போனாலோ, ஒரு சௌராஷ்டிரத்துக்கு மராத்திக்கு போனாலோ அவனை வந்து மராத்திய என்னை ஏத்துக்க மாட்டான், அவன் தமிழன் தான் சொல்லுவான். அதனால அவங்க ஊர் மக்கள் தான், தமிழ்நாட்டு மக்கள் தான், எங்களுடைய உறவுகள் தான். நீங்க வந்து உங்களை திட்டம், கொள்ளடிக்கிறவனை திட்டும் போது நீ இன்னும் இருக்கிற பிற மொழியாளர்கள் சமநிலை கீழ்கூடியா இருக்கிறது, வசதியற்ற குடிகள்லாம் நீங்க வரிஞ்சு கட்டி ஒன்னா சேர்த்துக்கிறீங்க. அப்படியே இந்த கஸ்தூரி பேசுறதுக்கு எல்லா தெலுங்கரையும் சொல்லிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, குறிப்பிட்ட அந்த அம்மா ஒரு குடும்பத்தை சொல்லுது. நீங்க ஏன் ஒட்டுமொத்த தெலுங்கு குடியை நீங்க சேர்த்து எடுத்துக்கணும் வரிஞ்சு கட்டிக்கின்னு போறீங்க? நிருபரை தான் நோண்டி நோண்டி கேட்கறான், கேஸ் போறதுக்கு தான் நோண்டி நோண்டி கேட்கறான், யாரு 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 சொல்றேன்னு. அது வேற வழி இல்லாம குறிப்பிட்ட குடும்பத்தை சொல்றாங்க, அது வழக்கம் போட்டீங்க. அப்ப நீங்க போகும்போது ஒட்டுமொத்த தெலுங்கு குடின்னு சொல்லிட்டாங்க. எங்க ஒட்டுமொத்த குடும்ப தெலுங்கு குடின்னு சொன்னாங்க? அரண்மனை பணிப்பெண்கள்னு சொன்னதுக்கு நீங்க ஒட்டுமொத்த தெலுங்கு குடின்னா ஒட்டுமொத்த தெலுங்கு குடியாதா? இப்ப நான் எத்திரி சொன்னேன், அங்க இருந்து வந்தது எத்திரி தொழில் குடி சொன்னேன். இதெல்லாம் விட்டுட்டீங்க. அரசு குடி வந்தது, படை குடி வந்தது, அமைச்சர் குடி வந்தது, தொழில்சார் குடிகள் வந்தன, இதெல்லாம் சொன்னோம். அப்படி நாங்க வந்து ஒட்டுமொத்த தமிழ் தேசிய உணர்வாளர்கள்னா உடனே நீங்க பிற மொழி தேசியனும் தமிழகத்துல வாழறவங்களுக்கு எதிரானவர்கள்ங்கிற ஒரு பரப்புரையை செய்யாதீங்க. பிற மொழியாளர்களோட அண்ணன் தம்பியா உறவா இருக்கும். குறிப்பா தெலுங்கர்கள்ல ஆளுமை குடியை தவிர மற்றவங்க யாருமே
தமிழ் தேசியத்தை எதிர்க்கல. மராத்தியர்கள் எதிர்க்கவே இல்லை. அவங்க எங்களை விட தமிழ் தேசிய சிந்தனையில முன்னணியில இருக்காங்க. பிற மொழியாளர்கள் நிறைய மாநிலத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. ஆனா உங்களை போல யாருமே எதிர்க்கல. யாரும் ஏன் மண்ணில வந்து உட்காந்து திராவிடம் பேசல. எந்த சௌராஷ்டிரர்களும் திராவிடம் பேசல. இத வந்து ஐயா கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கணும். இவரு ராதாகிருஷ்ண ஐயா வந்து அவரு சொன்னது அந்த அளவுக்காவது, அப்புறம் அவரு குடிப்பெருமையை சொல்லிதான் ஆகணும். வேற அதை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அரசு மரபுங்கும் போது அதை அவரே பெருமைப்படுத்தி சொல்லலைன்னா யார் சொல்றது? ஆனா அவர் பெருமையா சொன்ன நிறைய செயல்கள் எங்களுக்கு அது அழிவை கொடுத்ததுங்கதான். இவர் சொல்ற சாலை, இவர் கொள்ற குளம், இவர் கட்டின கோயில், எல்லாமே இவர் கட்டின பள்ளிக்கூடம், சமஸ்கிருத வேத பள்ளிக்கூடத்தை நீங்க கட்டிங்க, வேத பாடசாலை சொல்லி கொடுத்தீங்க. எந்த ஊர்ல தமிழ் பள்ளிக்கூடம் கட்டினீங்க சொல்லுங்க. அந்த வகையில தான் பார்க்கணும். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். அனைத்து நேயர்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்குகிறேன்.